நாளும் ஓர் அதிகாரம் என்ற இணையவழி நிகழ்வில் இன்னைக்கு 118வது அதிகாரமான கண் விதுப்பு அழிதல் என்ற அதிகாரத்தை நாம் 2 ஆளுமைகளோடு பயணிக்க இருக்கிறோம். முற்றோதல் செய்யக்கூடிய மாணவி தயானி. இவர் கடலூரில் உள்ள கிருஷ்ணசாமி மகளிர் கலை அறிவியல் மற்றும் மேலாண்மையியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அம்மா தயானி, உங்க பெற்றோர் பேரை சொல்லுங்கம்மா. உங்க பெற்றோர் பேரை சொல்லுங்க. தந்தை பெயர் டீசா அருண், தாய் பெயர் கோதை. என்னம்மா? கோதை. கோதையா? அருண் கோதை ஆகிய இணையருக்கு பிறந்த மகளான தயானி என்பவர் இன்னைக்கு நம்மிடையே முற்றோதல் செய்ய வந்திருக்கிறார். ஒரு சிறந்த ஆளுமை. அடுத்து உரைப்பொழிவாளராக நம்மிடையே இன்று வந்திருக்கிறவர் கவிஞர் ரம்யா நடராஜன். இவர் செங்கல்பட்டை சேர்ந்தவர் என்பது மட்டும்தான் தெரியுது. இவரை பற்றிய குறிப்புகள் எனக்கு கிடைக்காததால் அவர் உரைப்பொழிவு செய்வதற்கு முன்னாடி அவரை பற்றிய குறிப்புகளை அவர் சொல்லும் மாதிரி வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாளை பேராசிரியர் நெறியாளர் கருமுருகன் வந்து விடுவார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்து இருப்பீர்கள். இப்போ ஒரு வாரமா இந்த இணையவழி நிகழ்வு கொஞ்சம் மெருகு குறைந்து இருப்பதாக தோன்றியிருக்கும் உங்களுக்கெல்லாம். நாளையிலிருந்து மெருகு ஏற்றி விடுவார். அவருடைய செயல்பாடு மிக அருமையாக இருக்கும். அவர் மெருகை ஏற்றி விடுவார் என்று, மெருகேற்றி இந்த நிகழ்வை சிறப்பாக எடுத்து செல்வார் என்று ஒன்றை பதிவு செய்து கொண்டு இந்த முற்றோதல் 118வது அதிகாரம் கண் விதுப்பழிதல் என்ற அதிகாரத்தை முற்றோதல் செய்ய வருமாறு தயானி என்ற மாணவியை அன்போடு அழைக்கிறேன். தயானியே வருக, முற்றோதல் தருக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தயானி. என் தந்தை பெயர் அருண், தாயார் பெயர் கோதை. அதிகாரம் 118 கண் விது பழிதல் என்ற அதிகாரத்துல 10 குறளை சொல்றேன். கண் தாம் கழுவது எவன் கொலோ தண்டால் நோய் தாம் காட்ட யாம் கண்டது தெரிந்துணரா நோக்கிய உன்கண் பரிந்துணர பைதல் உழைப்பது எவன் கதும் என தாம் நோக்கி தாமே கழுழும் இது நக தக்கது உடைத்து பெயல் ஆற்றா நீர் உழந்து உன்கண் உயல் ஆற்றா உய்வில் நோய் என்கண் நிறுத்து படல் ஆற்றா பைதல் உழற்கு கடல் ஆற்றா காமநோய் செய்த என்கண் ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது உழந்து உழந்து உள் நீர் அருக விழைந்து இழைந்து வேண்டியவர் கண்டக்கண் பேணாது பெட்டார் உலர்மன்னோ மற்றுவர் காணாது அமைவிலக்கண் வாராக்கால் துஞ்சாவரின் துஞ்சாயிடை ஆரண்ய உற்றக்கண் மறைப்பெறல் ஊரார்க்கு அரிது அன்றால் எம்போல் அரைமறை கண்ணார் அகத்து. நன்றி. நன்றி அம்மா. ரொம்ப அருமையாக முற்றுவதல் செய்தீங்க. அதாவது நிறுத்தி நல்ல பொருள் உணர்ந்து அருமையாக சொன்னீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. உங்கள் கல்லூரியில் உள்ள பேராசிரியர்கள் மற்றும் உங்கள் பெற்றோரிடம் இந்த மன்றம் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லதாக பதிவு சொல்லுங்க. அடுத்து நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி. அடுத்து இந்த கண் விதிப்பழிதல் என்ற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு நிகழ்த்த வருமாறு கவிஞர் ரம்யா நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கவிஞரே வருக, உரைப்பொழிவு தருக. அனைவருக்கும் இனிய வணக்கம்.
ஆஹ் வணக்கம். நாளும் ஒரு அதிகாரம் என்ற நிகழ்வில் ஒரு வாய்ப்பு தந்தமைக்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தாருக்கு முதலில் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ரம்யா நடராஜன், கவிஞர் ரம்யா நடராஜன். ஆஹ் கலைமாமணி திரு அமிர்த கணேசன் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்ட உலக பெண் கவிஞர் பேரவையை சேர்ந்தவள். வல்லினச் சிறகுகள் அப்படிங்கிற இதழ் நடத்திட்டு இருக்கோம். அதுல என்னுடைய கவிதைகள் வந்துட்டு இருக்கு. வல்லினச் சிறகுகள் உலக பெண் கவிஞர் பேரவை மூலமா தமிழன்பன் 80 விருது, தமிழன்பன் முகமது பஷீர் விருது இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஒரு கவிஞரா, ஒரு எழுத்தாளராக. முற்றோதல் செய்த மாணவி தயானி அவர்கள் ரொம்ப அழகா அருமையா சொன்னாங்க. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போ திருக்குறள் அப்படிங்கறது வந்து நாம உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம். உலக பொதுமறை அப்படிங்கிற இந்த திருக்குறள்ன்றது மெய்யியல் நூல் அப்படின்னு சொல்லப்படுது. மெய்யியல் நூல்ல வந்து மெய்யியல் அப்படின்னும் போது அதுல பல கிளைகள் இருக்கு, பல கோட்பாடுகள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை நெறிகளை சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூலாக, ஒரு அருமையான படைப்பாக இந்த திருக்குறள் என்பது நமக்கு கிடைக்கிது. இந்த திருக்குறள்ல வந்து நம்மளுக்கு பலவேறு விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்க பெற்றாலும் இதுல இருக்கிற உலக பொதுமறைன்னு சொல்ற அளவுக்கு அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, உலகத்துக்கு பொதுவான விஷயங்களை சொல்லணும். அப்போ திருக்குறள் வள்ளுவர் என்ன பண்றாருன்னா, அறம் என்ற உயர்ந்த ஒரு தத்துவத்தை எடுத்து அவரோட எழுதுகோள்ல போட்டு திருக்குறளை சமைச்சிருக்காரு. அப்ப அந்த திருக்குறள்ன்றது வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய பகுத்தறிவு நிறைந்த எந்த மானுடத்தின் வளர்ச்சிக்கும் திருக்குறள்ன்றது ஒரு அவசியமான விஷயமா இருக்கு. அதுல கூறக்கூடிய அறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அது வாழ்வியல் நெறியாகவே இருக்கிறது. அதனால்தான் அது உலக பொதுமறைன்னு சொல்றோம். அந்த திருக்குறள்ல வந்து கடவுள் பத்தி பேசுறாரு. ஆனா அது எந்த கடவுள்னு பேசல. ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. ஆனா எந்த அரசனையும் குறிப்பிடல. ஒரு நாட சொல்றாரு. ஆனா எந்த நாடுன்னு சொல்லல. ஆகையினால இந்த குறள் வந்து, திருக்குறள் அப்படிங்கிறது வந்து இன்னாருக்குத்தான், இந்த சமூகத்துக்கு தான், இந்த பாலினத்திற்கு தான், இந்த நிலப்பரப்பை சேர்ந்தவர்களுக்கு தான் அப்படின்னு இல்லாம அமெரிக்கால இருந்தாலும் மனுஷன்தான், இங்க இருந்தாலும் மனுஷன்தான். ஆக அந்த மானுடத்திற்கான ஒரு வாழ்வியல் நெறிய சொல்லக்கூடியதா இருக்கிறதுனாலதான் அத உலக பொதுமறைன்னு சொல்றோம். பொதுவாவே எழுத்தாளனுடைய பார்வை அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருப்பான். காலத்துக்கும் அவனுடைய நெறிகள் இருக்கும், தொலைநோக்கு பார்வையோட இருக்கும். உலக மானுடத்துக்காக சிந்திக்கக்கூடியவனாதான் இருக்க முடியும். ஒரு பாவலர், ஒரு எழுத்தாளர், ஒரு புலவன், கவிஞன் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான் இருக்க முடியும். இந்த எழுத்தாளர் வந்து சமூகத்தை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. சமூகத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த சமூகத்தில் ஒரு மனிதனுடைய அகவெளியில் ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் தான் ரொம்ப முக்கியம். வெளியில நம்மளுக்கு என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை எப்படி கையாளணும், அதை எப்படி நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும்ன்றது ஒரு அகவெளியில ஒரு முதிர்ச்சி அடைந்தாதான் கிடைக்கும். அந்த வேலையை எழுத்தாளன் அமைதியா ரொம்ப தவம் மாதிரி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆக எழுத்தாளன்றது ஒரு கண்ணாடி, நம்மளுக்கு முன்னோடியும் கூட. எழுத்தாளனை மதிக்காத சமூகம் முன்னேறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், வாய்ப்பே இல்லைன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் கொடுத்திருக்காரு திருவள்ளுவர் அவர்கள். நூலுன்றதை விட அதை நம்ம படைப்புன்னு சொல்லணும். அதை வந்து நம்ம வாழ்வியல் நெறியா அதை தான் எடுத்துக்கணும். ஒரு ஹேண்ட் புக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வாழ்வியல் நெறிக்கான ஒரு வள்ளுவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப வந்து மெய்யியல் அப்படின்னு சொல்லும் போது அந்த மெய்யியல் மட்டும் இருந்தாக்க பிலாசபின்னு சொல்றோம். அந்த மெய்யியல் மட்டும் இருந்தாக்க ஒரு சில பேரை அதை அடைவது கஷ்டமா இருக்கும். அப்ப வந்து அழகியலும் சேர்ந்து இருக்கும்போது அந்த சொல்லப்படுகிற விஷயம், தகவல் வந்து அனைவரையும் போய் சேரும்ன்றதுதான் விஷயம். இப்போ இந்த மெய்யியல் அழகியல் கலந்த ஒரு பகுப்புன்றது வந்து இப்போன்னு இல்ல, மெய்யியல் ஆராய்ச்சி தொடங்கப்பட்டதா சொல்லக்கூடிய கிரேக்க இலக்கியங்களிலிருந்தும் இந்த மெய்யியலும் அழகியலும் கலந்து வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. அதை தான் நம்ம கலைன்னு சொல்றோம். நம்மளுடைய தமிழர் மெய்யியல்ல கூட நம்ம அகம், புறம், அகப்புறம், புறப்புறம், அந்த கைக்கிளை பெருந்திணை எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் அந்த மெய்யியல் கோட்பாடுகளோட அழகியலையும் சேர்த்து கலைகள் படைச்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம்.
இப்போ அந்த மெய்யியலும் அழகியலும் சேர்கின்ற இடத்தில்தான் கவிஞன் உருவாகிறான். ஒரு பொய்யாமொழி புலவர் ஒரு கவிஞர் வள்ளுவரா மாறுற இடம் அதுதான். அதுவும் இன்பத்துப்பால்ல கவிஞர் அட்டகாசமா பண்ணியிருப்பாரு. 1330 குறளும் முப்பாலாக பிரித்தது வள்ளுவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் இயலாக மாற்றப்பட்டது. பரிமேல் அழகருக்கு தான் வந்து இயல்களாக பிரித்தார் என்று சொல்லப்படுது. அந்த முப்பால் அப்படிங்கிறது அவர் ஏற்கனவே வள்ளுவரே அப்படிதான் அமைச்சதா சொல்றாங்க. இப்ப வந்து முப்பால் அது என்னன்னா அறம் பொருள் இன்பம். அறம்ல அறம் பேசுறாரு, பொருள்ல பொருள் பேசுறாரு, இன்பத்துப்பால்ல இன்பம் காதல் பேசுறாரு. அப்படி இல்ல, அறத்துப்பால அறத்தோட அறம், பொருட்பால அறத்தோட பொருள், இன்பத்துப்பால அறத்தோட இன்பம். இப்படி அறம்ன்றதான் முதன்மையா எடுத்துக்கிட்டு எந்த முப்பாலிலையுமே அததான் அவர் கொண்டு வந்து சொல்றாரு. அப்ப அந்த இன்பத்துப்பால்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த காதல் காமம் இது எல்லாம் அவர் கையாள்றார். அந்த கையாளும் இடத்திலையும் அங்க ஒரு அறம் தெரிக்கும், அதுல ஒரு மெய்யியல் இருக்கும். அத வந்து தோண்ட தோண்ட புதையல் வந்துகிட்டு இருக்க மாதிரி அவர் 2 வரியில அந்த வெண்பால சொன்ன விஷயங்களை நம்ம தோண்டிக்கிட்டே இருந்தோம்னா புது புது எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். புது புது விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்போம் புதையல் மாதிரி. இப்போ இந்த இன்பத்துப்பால வந்து கலவியல் கற்பியல்னு பிரிச்சாங்க. நம்ம அதை முதற்கொண்டுதான் நம்ம அதை அப்படியே பின்பற்றி வந்துட்டு இருக்கோம். சரி, அப்படி இன்பத்துப்பால்ல அப்படி என்ன சொல்றாருன்னா காதல் தான். காதல் தான் தலைவனுடைய காதல், தலைவியினுடைய காதல், ஊடல் கூடல் இதெல்லாம் போட்டு உவமைகள் கொஞ்சம் சேர்த்து அது கூட அழகியல் கொஞ்சம் அள்ளி கொட்டி நல்லா காய்ச்சிருக்காரு இந்த இன்பத்துப்பால வள்ளுவர். இப்படி இன்பத்துப்பால்னு சொல்றீங்க, அப்ப அது மெய்யியல் நூலாச்சே அப்படின்னா இதுல ஒரு அழகு இருக்கு. என்னன்னா அழகியல் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டோம், ஆனா அந்த மெய்யியல்ன்ற வார்த்தை, அதாவது பிலாசபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பிலாசபின்றதே வந்து கிரேக்க வார்த்தைன்னு சொல்றாங்க. அந்த கிரேக்க வார்த்தைக்கான அர்த்தம் அறிவின் பால் காதல். ஆக காதல் வந்துரும், காதல்ன்றது முக்கியமா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அறம்பொருள் இன்பம் வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த தமிழருடைய மெய்யியல்ல வந்து முதலா நிக்கிறது, அறத்துக்கும் முன்னாடி நிற்பது அன்பு. அன்பு, அறம், பொருள், இன்பம், வீடு. வீடை பத்தி எதுவுமே சொல்லலையா? நான் வீடுனாலே பிரச்சனை தான், ஆனா வீடை பத்தி எதுவுமே சொல்லலையா அப்படின்னா, அறத்தோட நீ அறம் பண்ண, அறத்தோட பொருளீட்டு, அறத்தோட இன்பத்தை நுகர், உனக்கு வீடுன்றது தன்னால நடக்கும் அப்படிங்கறதுதான் அங்க வீடுன்றத அவரு எல்லாத்தோடையும் சேர்ந்து வந்துரும் அந்த வீடுங்கிறது. இப்ப அந்த மெய்யல்ல முதல்ல நிக்கிறது அன்பு அப்படிங்கிறது தான். அன்பு, பேரன்பு அப்படிங்கிறதுனா எந்த உயிருக்குமே மனிதன்னு மட்டும் இல்ல, ஒரு செடி கொடிக்கு கூட எந்த உயிருக்குமே முதன்மையானது ஒரு துளி அன்பு. அந்த ஒரு துளி அன்பு பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இந்த அறம் பத்தி சொல்றோம், குழந்தைங்களுக்கு அறம் தெரியணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு குழந்தைய இன்னொருத்தரோட பொருளை தொடாத அப்படின்னு நம்ம மிரட்டி உருட்டி பண்றதை விட, நீ அந்த எந்த பொருளை நீ எடுக்கிறியோ அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த எதிர இருக்கிறவனுடைய அந்த குழந்தையினுடைய மனநிலை, அந்த பொருளை தொலைச்சவனோட மனநிலை எப்படி இருக்கும்னு உணர்ந்து பார் அப்படின்னு அன்பின் வழியா நம்ம அதை சொல்லும்போது அந்த குழந்தைக்கு மனசுல பதியும். இதுதான் அன்பை வளர்க்கக்கூடிய விஷயம். இன்னொரு உயிர் மேல இருக்கக்கூடிய கருணை, அருள், அதை புரிஞ்சுக்கிற தன்மை, இதுதான் அன்பு. அன்பின் வழி அதுதானே உயர்நிலை. அப்படி அந்த அன்பு வந்து காதலா மாறும்போது அங்க அழகியல் ரொம்ப கூடி போகுது. அப்பதான் பொய்யாமொழி புலவர் வள்ளுவர் என்பவர் கவிஞர் வள்ளுவர் அப்படின்னு மாறுறாரு. வள்ளுவருடைய சிந்தனைகள் இல்லாத, காதல் சிந்தனைகள் இல்லாத காதல் பாடல்கள் இருக்குமான்றது கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமான ஒண்ணுதான். அப்படி காதல் பாடல்கள் எல்லாமே நம்ம எங்கேயாவது காதல் பாடல் கேட்டோம்னா, இது வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தொடாத விஷயம் வள்ளுவரை தொடாத காதல் பாடல்கள் இருக்க முடியாது. இப்போ வந்து ஒரு காதல் அப்படின்னா அதுல கூடல் எவ்வளவு பெருசா சொல்றாங்களோ அதை விட பன்மடங்கு பெரியது இந்த ஊடல் அப்படிங்கிறது. ஊடல், பிரிவு அப்படிங்கிறது சேர்ந்து இருக்கும் போது இருக்கிற காதலை விட தூரங்கள் தரக்கூடிய அந்த ஏக்கம், அந்த எதிர்பார்ப்பு, அந்த காத்திருப்பு காதலை இன்னும் ஆழப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து
அந்த அந்த தருணங்கள்ல தான் இன்னும் அழகுபடுத்துறது காதல். கூடல் மட்டும் இல்ல, ஊடல், பிரிதல், பிரிவு இது எல்லாமே இருக்கணும்ன்றது. சரி, காதல் காதல்னா அது என்ன, அதோடைய இடம் என்ன அப்படின்னும் போது கம்பன் சொல்லிட்டான். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு கம்பன் சொன்னான். அதே போல நம்ம இப்ப இருக்கிற கவிஞர் பழனி பாரதி சொன்னாரு, விழியில் விழி மோதி இதய கதவின்று திறந்ததே அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி வைரமுத்து ஐயா சொன்னது வந்து, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. அதே மாதிரி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து காதலும் கண்ணும் இரட்டை கிளவி. அப்போ இந்த வள்ளுவர் என்ன பண்றாரு, அந்த கண் அப்படிங்கறத வச்சுக்கிட்டே இந்த காதல் இன்பத்து பாலுக்குள்ள காதல் காமத்தை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடி இருக்காரு. ஒரு ஒரு குறள்ல சொல்றாரு, தலைவன் கூற்றா சொல்றாரு, கண்ணுக்குள் இருக்கும் பாவையை, அந்த கண்ணுக்குள்ள நம்ம அந்த கருவிழி இருக்கு இல்லையா, அத நம்ம இதுவா குழந்தைங்களுக்கு எல்லாம் பாப்பான்னு சொல்லி கொடுப்போம். அந்த பாவை, அங்கேயும் பெண் பாவை, பார்வை பாவை. அங்க வந்து அந்த கண் பாவையே நீ போயிடு, என் காதலி அங்க வரணும் அப்படின்னு தலைவன் சொல்றாரு. இந்த மாதிரி கண்ணை சேர்த்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற அதிகாரம் வந்து கண் விது பழிதல். இது வந்து ஒரு தலைவியினுடைய பிரிவாற்றாமையின் ஒரு ஏக்கம், ஒரு ஆற்றாமை, ஒரு ஆதங்கம், அதனுடைய வெளிப்பாடாக இந்த 10 குறள், இந்த கண் விது பழிதல் அப்படிங்கிற குறள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊடல் பிரிவின் போதுதான் வந்து ரொம்ப கண்ணுனுடைய தேவை இருக்கும். ஏன்னா கண்ணுதான் அந்த காதலுக்கு இரட்டை கிளவின்னு சொன்னோம். ரெண்டும் சேர்ந்ததுதான், கண்ணும் காதலும் சேர்ந்ததுன்னு சொல்லும் போது பிரிவாற்றாமையில கண்ணுதான் வந்து அந்த ஏக்கத்தையும் அந்த தாக்கத்தையும் அந்த காத்திருப்பையும் இறைத்து கண்ணீராக இறைத்து அது வெளியே கொண்டு வர்றதுக்கும் அந்த கண்ணுதான் துணையா இருக்கும். அப்ப காதலுக்கு உற்ற துணை கண்ணை தவிர வேற ஏதாவது இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில இங்க தலைவி தன்னுடைய கண்ணை பார்த்து பேசுறா. இந்த இடத்துல வந்து தலைவி தோழி ஆயிட்டா, கண் வந்து தலைவி ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு நம்ம இலக்கியங்கள்ல வந்து ஒரு தோழி கூட இருப்பா. அவ வந்து தலைவியை சமாதானப்படுத்துவா, தலைவி கிட்ட வந்து ஏன் அப்படி பண்றேன்னு கேட்பா, திட்டுவா, சில சமயம் தலைவனை திட்டுவா, சில சமயம் இவளையே திட்டுவா. இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதே சிந்தனை தான். ஆனா அத வந்து தலைவிய தோழியா மாத்தி கண்களை வந்து தலைவியா மாத்தி ஒரு அழகான சிந்தனையில இந்த 10 குறளும் அமைச்சிருப்பாரு. அந்த 10 குறளும் வந்து ஒரு குறள்ல இருந்து இன்னொரு குறள், இன்னொரு குறள்ல இருந்து இன்னொரு குறள் போறது வந்து அலை அலையா அந்த நடுக்கடல்ல இருந்து பொங்கி எழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆழத்திலிருந்து அந்த காதலினுடைய அழுத்தமும் அந்த காதலினுடைய வேகமும் அடுத்தடுத்த குறள்ல அப்படியே ஏறிக்கிட்டே போகும். அது படிக்கும் பொழுதே நம்ம ஆலையில ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான அமைப்புல இந்த கண்விது பழிதல் இருக்கும். கண்விது பழிதல் 1171வது குறள், கண்தான் கழுழுவதென்கொலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது அப்படின்னு சொல்றாரு. கண்தான் கழுழுவதென்கொலோ, கண்ணே நீ எதுக்கு இப்ப அழற, நீதான் எனக்கு காமிச்ச, அவனை காமிச்சு என்ன காதல் நோய் ஆக்கினதே நீதான். இப்ப அவனை காட்டு அப்படின்னு என்கிட்டயே அழறியே ஏன் அப்படின்னு கேக்குறா. இது வந்து இப்படிதான் அவர் அமைச்சிருக்காரு. தலைவி தன்னுடைய கண்ணையே அப்படி கேக்குறா. நீ காட்டுன, நான் பார்த்தேன், எனக்கு காதல் வந்தது. இப்ப நீ காட்டுன்னு என்கிட்ட கேக்குறியே, நான் என்ன பண்ணுவேன், எதுக்கு இப்படி உழல்ற அப்படின்னு கேக்குறா. இதுல வந்து இதை தாண்டி ஒரு மெய்யியல் சிந்தனை ஒண்ணு தெரிக்கும். என்னன்னா உள்ள இருக்கிறத நம்ம வெளியில தேடிட்டு இருப்போம். ஆனா அது உள்ள இருக்குன்னு தெரிஞ்சிட்ட அப்புறமும் வெளியில தேடுறதுன்றது வந்து ஏன் உழலணும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு தெரிப்பு ஒண்ணு அங்க இருக்கும், மெய்யியல் தெரிப்பு ஒண்ணு அங்க இருக்கும். அடுத்த குறள் வந்து 1172வது குறள், தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துரரா பைதல் உழைப்பது எவன் அப்படின்னு. அதாவது என்ன நடக்கும்னு தெரியாம நீ பாத்துட்ட, தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் உழைப்பது எவன். நீ தெரியாம பின் விளைவுகள் என்னன்னு தெரியாம அவனை பார்த்து காதல் கொண்டு இப்ப ஏன் உழல்ற அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறா. அதாவது கொள்ளையிட்ட, கொள்ளை கொண்ட, கொள்ளை கொடுத்த அப்படின்னு எப்படி வேணா இத படிச்சு நம்ம எடுத்துக்கலாம்.
எந்த விளைவுகளும் தெரியாம அவனை பார்த்து மயங்கி, இப்ப நீதானே பிரிவால துன்புறுற அப்படின்ற மாதிரி, இது ஒன்னால தானே உனக்கு வந்தது, நீ நீ செய்த ஒரு வினை, அதற்கான எதிர்வினை தானே இது அப்படின்ற இடத்துல இதுல அந்த பார்வை வருது. எந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு. அந்த எதிர்வினை ஆற்றுபவருடைய முதிர்ச்சி பொறுத்து எதிர்வினை இருக்குமே தவிர, ஆனா எந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வரி மெய்யல் அங்க போயிட்டு இருக்கு. நீயே பார்த்து நீயே மயங்கி நீயே காதலை கொடுத்துட்டு இப்ப நீயே உழல்றியே அப்படின்ற மாதிரி, நீயே துன்புறிய அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அடுத்தது 1173வது குறள். கதுமென தான் நோக்கி தாமே கழுழும் இது நகத்தக்கது நகத்தக்கதுடைத்து அப்படின்னா, இங்க ஒரு அழகான வார்த்தை கதுமென அப்படின்னு கொடுத்திருப்பாரு. கதுமெனா அப்படி விரைந்து, அவர் வந்தோடனே அவரை பார்த்துட்டாரு, விரைந்து அவரை பார்த்து காதல் வயப்பட்டு இப்ப நீ தவிப்பது, நீதான் பார்த்த விரைந்து பார்த்த, நீதான் பார்த்த, இப்ப நீ ஏன் கஷ்டப்படுற, இத பார்த்த சிரிப்பு தான் வருது அப்படின்ற மாதிரி ஒரு எள்ளி நகையாடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்க. கண் தலைவி ஆயிடுச்சு, தலைவி தோழி ஆயிட்டா. அப்ப ஏன் தான் இப்படி பண்றியோ அப்படின்ற மாதிரி நீ ஒரு காமெடி பீஸ்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் இப்படி பண்ற, நீதான் பார்த்த, நீதான் காதல் கொண்ட, உன்னாலதான், அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ற, இது பார்த்த சிரிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 1174வது குறள். பெயலாற்றா நீருளந்த உண்கண் உயலாற்றா உய்வில் நோய் என் கண் நிறுத்து அப்படின்னு. பெயலாற்றானா பொழிதல் இல்லாமல் நீர் உலர்ந்த உண்கண், உயலாற்றானா தப்பிக்க முடியாம, உய்வில் நோய், உய்வில்னா நான் ஸ்டாப்னுவாங்களே, ஓய்வில்லாத ஒழிவில்லாத நோய், என் கண் நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது அதுக்கு ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லாம தொடர்ந்து அந்த நோய் தாக்கிக்கிட்டே இருக்கு, அதுல இருந்து தப்பிக்கவும் முடியல. அப்படி ஒரு நோயை நீ எனக்கு கொடுத்த, இப்ப நீ அழுது அழுது உன் கண்ணும் உன் நீரும் வற்றி விட்டது, உனக்கும் நீர் இல்லாம வற்றி போய்விட்டாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கு தேவநேய பாவாணர் உரை சொல்றாரு. என்னை நெடிது வருந்த செய்த தீவினையால் தாமும் வற்றி வறண்டு போயின என்பதான். டிட் ஃபார் டேட், எதுக்குமே ஒரு இது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்ன்ற மாதிரி, நீ என்ன துன்பப்படுத்தின, இப்ப நீ துன்பப்படுற அப்படிங்கிற மாதிரி அவர் தேவநேய பாவாணருடைய உரையை இதுக்கு அமைஞ்சிருக்கு. இது இன்னொரு விதமா பார்த்தா, ஒரு உருக்கத்தோட பார்த்தா, பெயலாற்றா நீருளர்ந்த உண்கண் அப்படிங்கறத ஏக்கம்னு எடுத்துக்கலாம். பொழிதல் இல்லாமல் வறண்ட கண்கள் அப்படின்னு, பொழிதல் அப்படிங்கிறது தலைவனை காணுதல்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது இல்லாம ஒரு ஏக்கத்தோட உலர்ந்த அந்த கண்கள், உயலாற்றா உய்வில் நோய். ஏன் அந்த கண் அப்படி ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காதல் வந்ததுனால அது உலர்ந்து ஏக்கத்தில் தவிக்கிறது. இந்த காதலை நீ பார்த்துதான் அந்த காதல் வந்தது. அந்த காதல் வந்ததனுடைய இது என்ன அப்படின்னா, உலர்ந்த பார்வை, அதாவது ஏக்கம் நிறைந்த ஒரு உழல்தல் அப்படின்றதுதான் உனக்கு கிடைச்ச விஷயம் அப்படின்னு கண்ணை பார்த்து சொல்றா தலைவி. 1175வது குறள். படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காம நோய் செய்த என் கண் அப்படின்னு. படலாற்றா அப்படின்னா இமை மூடாமல் பைதல், துன்பம் உழக்கும், அத கலங்கும், துன்பத்தில் கலங்கும், இமை மூடாமல் துன்பத்தில் கலங்கும் கண்களை பார்த்து சொல்றா, துன்பத்தில் கலங்குற நீ ஏன் கலங்கணும், கடலாற்றா, கடலினும் பெரிய கடலே ஒரு துளியாய் போச்சு. எதுக்குன்னா, எனக்கு வந்த காம நோயை விட, காதல் நோயை விட கடல்ன்றது துளியா போயிருச்சு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு காதல் நோய் கொடுத்த நீ இமை மூடாமல் தவிக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதான் சொன்ன, ஒரு குறளுக்கும் அடுத்த குறளுக்கும் போக போக ஆழம் அதிகமா. முதல் குறள்ல சொல்றாரு ஏக்கத்துல நீ உலர்ந்து போயிட்ட அப்படின்னு, கண்கள் உலர்ந்து போச்சு. அடுத்த குறள்ல சொல்றாரு கடலாற்றா காம நோய் அப்படின்னு. கண்கள் உலர்ந்துதான் போச்சு, அது ஏக்கத்துல கண்கள் உலர்ந்து போச்சு.
மனசுக்குள்ள நெஞ்சத்துக்குள்ள அந்த காதல் நோய், அந்த தலைவிக்கு காதல் நோய் கடலாற்றா அப்படின்னு கடலை விட பெரிதா பொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த ஆழம் வந்து ஒரு ஒரு குறளுக்கும் போக போக நம்மளுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே வரும். 1176வது குறள். ஓ ஓ இனிதே எமக்கின்னோய் செய்த கண் தாம் இதற்பட்டது அப்படின்னு. இங்க வந்து இசை நிறை அளபடையா கொடுத்திருக்காரு. ஓ ஓ இனிதே எமக்கின்னோய் செய்த கண் தாம் இதற்பட்டது அப்படின்னு. இது வந்து நல்லா படு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ தானே எனக்கு இந்த காதல் நோயை கொடுத்த, இப்ப நீ நல்லா அனுபவி, இது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி இது ஒரு ஆற்றாமை. இது ஒரு ஆற்றாமை எப்படி சொல்றேன்னா, ஒரு அம்மா வந்து தன் குழந்தைய வந்து சொல்ல பேச்சு கேட்கல, நல்லா அனுபவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன் கண்ணை பார்த்து ஒன்னாலதான் பிரச்சனை, நீதான் அதுக்கு காரணம், நல்ல அனுபவி, இது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இத அமைச்சிருப்பாரு. 1177வது குறள். உழந்துழந்துள்நீர் அருக விழைந்திழைந்து வேண்டி அவர் கண்ட கண். இது ரொம்ப அழகான குறள். இது வந்து உழந்துழந்துள்நீர் அருக, உழந்துழந்துள்நீர் அருகனா கலங்கி கலங்கி உன்னுடைய நீரானது வற்றி போக கடவது. கண்ணை பார்த்து சொல்றா, உன் நீர் வற்றி போகட்டும். ஏன் அப்படின்னா விழைந்திழைந்து வேண்டி அவர் கண்ட கண் அப்படின்னு. நீதான் வந்து ரொம்ப விழைவா, ரொம்ப அப்படியே நெகிழ்ந்து விருப்பப்பட்டு வேண்டி அவரை பார்த்த. இவ்வளோ இவ்வளோ ஆழத்தை சொல்றா, ஆழத்தை சொல்றா தலைவி. அதாவது உன் கண்ணு வற்றி போட்டோம் அப்படின்னு ஒரு 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 கோபம் கொப்பளிக்க சொன்னாலும் அதுக்கு அப்படியே ஒரு குறைவான ஒரு தருணத்தை சொல்றா. அவள் தன்னை கொள்ளை கொடுத்த அந்த அழகான ஒரு தருணத்தை சொல்றா. விழைந்து இழைந்து வேண்டி அவர் கண்ட கண் அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த அவர் கண்ட கண் அப்படின்ற சொல்லாடல் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் கண்ட கண், அவரை கண்ட கண், அவர் கண்ட கண் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அவரை கண்ட கண்ணா அவரை பார்த்த காதலனை, தலைவனை பார்த்த கண் எப்படி பார்த்துச்சுன்னா விழைந்து இழைந்து வேண்டி பார்த்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப அவர் கண்ட கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் பார்த்தாரு தான். சரி, ஏன் பார்த்தாரு? ஏன்னா விழைந்து இழைந்து வேண்டி நீ அவரை வந்து என்னை கொல்ல கொண்டுட்டு போடா அப்படின்னு கேட்ட, அதனால அவர் வந்து உன்னை பார்த்தாரு. அப்ப வந்து உன்னை கொள்ளையிட்ட பிறகு நீ என்னதான் பண்ண முடியும்? காதல் நோய் வரும். காதல் நோய் வந்தா என்ன பண்றதுன்னா உழந்து உள்நீர் அருக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு இத ஒரு அழகான ஒரு கவிதை, அழகான ஒரு வெண்பா இது. உழந்துழந்துள்நீர் அருக விழைந்திழைந்து வேண்டி அவர் கண்ட கண் அப்படின்னு. 1178வது குறள். பேணாது பெற்றார் உலர்மண்ணோ மற்றவர் காணாது அமைவில கண். மற்று அவர் காணாது அமைவில கண். பேணாது பெற்றார் இந்த சொல்லாடல் வந்து பேசாம பேசுறதுன்னு அந்த மாதிரி. பேணாது பெற்றார் அப்படின்னா அக்கறை இல்லாத ஒரு அன்பானவர் தான், ஆனா அக்கறை இல்லை. ஏன் அக்கறை இல்லைன்னா அவரை நான் பிரிஞ்சுட்டா பிரிவாற்றாமையில நான் தவிப்பேன்னு தெரிஞ்சும் பிரிஞ்சு போறாருல்ல, அப்ப அவருக்கு அக்கறை இல்லை தானே. அதனால பேணாது பெற்றார் உலர் மண்ணோ அப்படி ஒருத்தர் இருக்காருல்ல, அப்படி இருந்தும் மற்ற அவர் அப்படி இருந்தும் காணாது அமைவில கண். இந்த கண்ணு அப்படிப்பட்டவரை நினைச்சு ஏன் இப்படி அமைதி இல்லாம திரியுது? அவரை பார்த்தாதான் அமைதி ஆகும் போல இருக்கு இந்த கண்ணு. அவரை போல இல்ல, அமைதியாகும் இந்த கண். மற்ற அவர் காணாது அமைவில கண். அப்படி பார்க்காம அமைதியை அடையாது இந்த கண் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து 1179வது குறள். வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா, வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரஞர் உற்றன கண் அப்படின்னு. வாராக்கால் துஞ்சா, அவர் வரல அதனால தூங்க மாட்டார். சரி, வரின் துஞ்சா வந்தாலும் தூங்க மாட்டேன், வரலனா ஏக்கத்துல தூங்க மாட்டேன், வந்துட்டா சந்தோஷத்துல தூங்க மாட்டேன். ஆயிடை ஆக ஆரஞர் உற்றன கண். அயர்ச்சி துயர் அஞர், அயர்ச்சியும் துயரும் உற்ற கண் அப்படின்னு கண்ணை பார்த்து
இந்த கண்ணு இருக்கே, இது வந்தாலும் தூங்காது, வராட்டியும் தூங்காது. இதுக்கு இதான் இதுதான், வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரண்யர் ஊற்றன கண் அப்படின்னு சொல்றாங்க. 1180வது குறள், மறைபெறல் ஊரார்க்கு அரிதென்றால், மறைபெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைப்பறை கண்ணார் அகத்து அப்படின்னு. மறைபெறல் அப்படின்னா நான் மறைச்சு வச்சிருக்கிற ஒரு பொருள், அத ஊரார் அறியறது ரொம்ப சுலபம். என்ன மறைச்சு வச்சிருக்கேன், நான் காதல் நோய்பட்டிருக்கேன் அப்படிங்கறத மறைச்சு வச்சிருக்கேன். ஆனா அந்த ஊரார் அத சுலபமா தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா, அரைப்பறை கண்ணார் அகத்து. என்ன மாதிரி அரைப்பறை, பறை கொட்டுகின்ற பறை, சாதா பறையில கொட்டுகின்ற பறை, அரைப்பறை கண்ணே எல்லாத்தையும் காட்டி கொடுத்தது. அப்ப நான் காதல் நோய் பட்டிருக்கேன்றதை என்னால மறைச்சு வைக்கவே முடியாத அளவுக்கு ஊரார் எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரிதான் இருக்கும் என்ன மாதிரி ஆசாமியோட கண்ணு அப்படின்னு தலைவி சொல்றா. இப்ப கண்ணை பத்தி, கண்ணு ஏக்கத்தினால், அவனை காண வேண்டும்ன்ற ஏக்கத்தினால் படுற எல்லா விஷயங்களையும் சொல்லும்போது முதல்ல ஆரம்பிச்சு கண்ணை நீதானே பண்ண மாட்டிட்டு முழிக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே அதுல ஒரு கண்ணு என்னதான் தலைவிய தோழி திட்டுனாலும், தலைவி தன்னுடைய தலைவி இல்லையா, விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி இந்த தலைவி தன் கண்ணை என்னதான் சொன்னாலும் போக போக கண்ணை சொல்ற. அந்த 1178வது குறள், பேணாது பெட்டார், அதுல சொல்றா, உன்னதான் அவர் பார்க்கல, நீ ஏன் இப்படி, எதுக்கு இப்படி அமைதி இல்லாம தெரியறன்னு தெரியல அப்படின்னு இரக்கம் அதோட வந்தாலும் நீ தூங்க போறதில்ல, வராட்டியும் நீ தூங்க போறதில்ல, ஏன் தான் இந்த கண்களுக்கு இப்படி ஆச்சோ அப்படின்ற ஒரு ஒரு ஆற்றாமையினுடைய மிகுதி போய் ஒரு நெகிழ்வு அங்க முடிக்கிறா. இந்த மாதிரி கண்ணுடைய என்கிட்ட இருந்து ஊரார்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு இந்த அதிகாரத்தை. ரொம்ப அழகான அதிகாரம் இது. இதுல சரி, அது என்ன, இந்த காதல்னாலே நோயின்றாங்களே, ஏன் அது நோயின்னணும்? அது ஒரு இன்பமான விஷயம் தானே, அது ஏன் நோய் அப்படிங்கன்னா, காதல் வயப்பட்டவர்களுக்கு தெரியும். காதல் என்பது ஒரு இம்சையான இச்சை அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இருக்கும் அது. இப்ப அது முன்னாடியே சொன்ன மாதிரி கூடலினும் பெரிது ஊடல்ல இருக்கக்கூடிய அந்த காதல் தான். இந்த தூரங்கள் தருகின்ற அவஸ்தைகள் அது எப்படி இன்பமாகும் அப்படின்னா, அதான் சொன்ன, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். இன்பமான இச்சைன்னு சொல்லுவாங்க, இம்சைன்னு சொல்லுவாங்க அத. இப்ப நோயின்னு சொல்லக்கூடியதுக்கு காரணம், ஒரு குழந்தை பள்ளிக்கு விடுப்பு எடுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்ப தனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு சொன்னா, அம்மா விடுப்பு கொடுத்துருவா பள்ளிக்கு அப்படின்னு நினைக்கும் போது அம்மாக்கு தெரிஞ்சிருது, 2 அடி போட்டோ இல்ல சமாதானப்படுத்தியோ பள்ளிக்கு அனுப்பிச்சிடுறா. ஆனா உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம ஏதோ வயிறு சரியில்லாம போகுது அப்படின்னும் போது அம்மா அச்சோ குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அதை அரவணைச்சு அதை மடியில கிடத்தி அவ்வளோ ஒரு அரவணைப்பு கொடுப்பா. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த நோய் கசக்குமா? இல்லையே. அந்த நோய் இனிக்கத்தானே செய்யும். நோய் தான், வலிதான், ஆனா அது இனிக்கத்தானே செய்யும். அப்ப அது ஒரு சமயம் தோணவே தோணும், ஐயோ இந்த வலி இப்படியே இருந்துட்டா பரவாயில்லையே, அம்மா மடியும் அம்மா அரவணைப்பும் நம்மளுக்கு கிடைச்சிட்டுமே அப்படின்னு அந்த குழந்தை யோசிக்க கூட யோசிக்கும். அந்த அம்மா தான் காதல். அந்த மடியில நோயோட சுருண்டு கிடக்கிறவங்க தான் காதலர்கள். அதனால அந்த நோய் தீராம நோய் இருக்கட்டும், ஆனா அது தீராம இருந்தா கூட அதுல ஒரு இன்பம் இருக்கதான் செய்யுது அப்படிங்கிறதுதான் என்ன கண் விதிப்பழிதல்னுடைய முக்கியமான ஒரு சாரமா எடுத்துக்கலாம். இப்ப அதனாலதான் இதுக்கு பேர் இன்பத்து பால்னு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் வள்ளுவர். இன்பமான விஷயம்தான், ஊடலும் இன்பம்தான் காதலில் அப்படிங்கிறது. காதலினால் மானுடர்க்கு கலவியுண்டாம், கலவியிலே மானுடர்க்கு கவிதையுண்டாம். கவிதை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு வெண்பா வடிவுல. காதலினால் மானுடர்க்கு கவிதையுண்டாம், கானம் உண்டாம், சிற்பம் முதல் கலைகள் உண்டாம். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அஃதொன்றோ இவ்வுலக தலைமை இன்பம், இன்பத்துப்பால். பாரதியினுடைய இந்த வரிகளோட என்னுடைய உரைய முடிச்சுக்கிற. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா.
உண்மைக்கே நீங்க ஒரு சிறந்த கவிஞர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. வேற ஒண்ணும் இல்ல. அதாவது வேற யாருமே இந்த அளவுக்கு காமத்துப்பால, அதுவும் ஒரு பெண்ணு அந்த உள்ளுணர்வுகள் எல்லாம் தெரிந்து அறிந்து நல்ல வெளிப்படையா எடுத்து கூறினீர்கள். மிகவும் அருமை. அஹ், காதல் என்றாலே மெய்யியலும் அழகியலும் சேர்ந்தது காதல். அது ஒரு இம்சையான இச்சை. ரொம்ப அருமையான சொற்களை கூறி அஹ், நிறைவா பாரதியாரின் கவிதையை சொல்லி ரொம்ப மனநிறைவாக இருக்கிறது. இன்னைக்கு உரைப்பொழிவு வந்து மிகவும் சிறப்பு என்றே சொல்ல தோன்றுகிறது. கண்களினுடைய அதாவது காதலினுடைய ஆழ அகலங்களை மிக நயத்தோடு உங்களுடைய உரைப்பொழிவில் எடுத்து கூறியுள்ளீர்கள். பிறகு இன்னொன்னு, அந்த அமிர்த கணேசன் நல்லா இனிமையாக பழகக்கூடியவர். சமீபத்தில் சென்னையில வச்சு பார்த்தேன். பல்லின சிறகுகள் எனக்கு தெரியும், அந்த புத்தகம் பார்த்துருக்கேன். அதில் என்னுடைய மகள் காதம்பரி இங்கு எழுதுவாப்புல. இப்போ சமீபத்துல இந்த வெளிநாடு வாழ் எழுத்தாளர்கள் நாவல்களுக்கு தமிழ்நாடு அரசு விருது வாங்க வந்திருந்தோம். விருது பெற்றிருக்காப்புல, வாங்க வந்திருந்தோம். அங்க வச்சு ஐயா அமிர்த கணேசனை பார்த்து பேசி மகிழ்ந்தேன். ரொம்ப நான் இனிமையாக பழகக்கூடியவர். அந்த வல்லின சிறகுகள்னு வச்சிருக்கதே ரொம்ப பெண்கள் வந்து மெல்லினம் மெல்லினம்னே சொல்லுவாங்க பெண்களை. அவரு வல்லினம் தான் பெண்களும் அப்படின்னு பெண்கள் மெல்லினம் தான் ஐயா. ஆனா எங்களுடைய சிறகுகள் வல்லினம். சிறகு சரி. எப்படி எப்படினாலும் உங்களிடத்திலும் வல்லினம் இருக்கிறது அப்படிங்கிறதான் சுட்டி காட்டுகிறேன். மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து இந்த உரைப்பொழிவுக்கு பின்னூட்டம் வழங்க முதல்வராக வருகிறார் மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள். ஐயா வாங்க, பின்னூட்டம் அளிக்க வாங்க. வர நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, அருமையா கேக்குது, பேசுங்க. அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்முடைய நெறியாளர் அவர்கள் சொன்ன மாதிரி இன்று ஒரு இனிமையான நாள். ஒரு காதல் நாடகமே அரங்கேறி இருக்கிறது. மிக அழகாக மிக ரம்மியமாக ஒரு பெண் எவ்வளவு இனிமையாக உள்ளத்து உணர்ச்சிகளை கவி நயத்தோடு அழகான ஒரு கவிதை நாடகத்தை, ஒரு காதல் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். கொஞ்சம் கூட விரசம் இல்லாமல், கண்ணியம் குறையாமல், மிக அழகாக இந்த வள்ளுவருடைய இந்த கவித்துவமிக்க காதல் அதிகாரத்தை, கண் விது பழிதல் என்ற அதிகாரத்தை மிக அருமையாக, எப்படி வள்ளுவர் ஒரு மெய்யியல் அறிஞரோ, எப்படி ஒரு அறவழி சிந்தனையாளரோ, எப்படி ஒரு பொருளியல் வல்லுநரோ, எப்படி ஒரு வாழ்வியல் சிந்தனையிலே தேர்ந்து தெளிந்தவரோ, அதே போல அவர் மிகச்சிறந்த அழகியலாளர், மிகச்சிறந்த கவிஞர். அழகியல் நுட்பங்களை இந்த இன்பத்து பாலில் பொதிந்து 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 வைத்திருக்கிறார். அதை அழகாக தோண்டி 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 நம்முடைய இனிமையா நம்முடைய ரம்யா நடராஜன் அவர்கள் இனிமையான குரலில், தெளிவான உச்சரிப்பில், அழகாக கவித்துவம் துலங்க மிக அழகாக வடித்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மிக அருமை. ஒவ்வொரு குரலையும் நாம பின்னோட்டமே சொல்றதுக்கு வழி இல்லாத மாதிரி பின்னி பின்னி எடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப ரசித்து ரசித்து கேட்டோம் அம்மா. மிக அருமையாக. தமிழுக்கு இவ்வளவு வலிமை உண்டா? அந்த வலிமையை பிழிந்து பிழிந்து தந்து விட்டீர்கள். ஆஹா, அருமை அருமை. எதுக்கே அந்த கண்ணு வந்து நீ ஏன் துன்பப்படுகிறாய்? எதுக்கு துன்பப்படுகிறாய் கண்ணே? நீதான் எனக்கு காட்டின. காட்டிவிட்டு இப்போ அழுவுறிய, என்ன அர்த்தம்? ஏன் கண்ணீர் சிந்தனும்? என்ன அருமையா சொல்றாங்க பாருங்க. இதுல நான் ஒரு குறிப்பு எடுத்து வச்சேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். ஆறாவது குரல்ல என்ன சொல்றான்னா, ஓவோ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது.
எமக்கு காம துன்பத்தை இழைத்த இந்த கண்கள், எனக்கு காம துன்பத்தை நீ தானே கொடுத்த, நீ நல்லா படட்டும், நன்றாக படட்டும். ஆஹா, நீ படுகிற துன்பத்தை பார்த்து நான் ரசிக்கிறேன், இனிது இனிது. இதாங்க துன்பம் வருங்க. வள்ளுவர் சொன்னாரே, துன்பம் வரும்போது சிரின்றாரு. அந்த மாதிரி இவளுக்கு துன்பம் வரும்போதும் அது ஒரு சோகம் கலந்த ஒரு நகை, சோகம் கலந்த ஒரு சிரிப்பு, ஒரு எள்ளல். சோகத்திலையும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு அவருடைய துன்பத்தை மேலும் வெளிப்படுத்தும். அந்த மாதிரி இந்த கண்ணை பார்த்து நல்ல படு, நீதானே எனக்கு இவ்வளவு பெரிய காம துன்பத்தை நீ இழைத்து விட்டாய், நல்ல படு, துன்பப்படுகிறாயா, ரொம்ப இனிது இனிது அப்படின்றா. இந்த நம்ம ரம்யா நடராஜன் அவர்கள் கடைசியில காதல் தான் உலகத்தின் தலைமை இன்பம் என்று சொன்ன பாரதியின் வரிகளை, என்னங்க பாரதி எப்படிதான் சிந்திச்சிருக்கிறான் பாருங்க. எப்படி வள்ளுவன் வாழ்வை நேசித்து 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 அந்த வாழ்வியலை எப்படி நாம் அனுபவிக்க வேண்டும் என்று வள்ளுவன் சொல்லுகிறானோ, அதை போல நம்ம பாரதி 20ஆம் நூற்றாண்டிலே அவன் இந்த வாழ்க்கையை பரிசீலித்து பரிசீலித்து அனுபவித்து அனுபவித்து எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை காட்டிவிட்டு சென்றிருக்கிறான். ஆஹா, அருமை அருமை. 6வது குறள் இப்படி சொன்னாரா 7வது குறள்ல பாருங்க, திட்டுறா. இப்போ அதை பார்த்து சிரிக்கிறா. 7வது குறள்ல என்னன்னா, உழந்து உழந்து உள்நீர் அருக, துன்பப்பட்டு துன்பப்பட்டு உன் கண்ணீர் எல்லாம் பூரா தொலையிட்டோம், கொட்டி 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 தொலையிட்டோம். விளைந்து விளைந்து வேண்டியவர் கண்டகன், விரும்பி விரும்பி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பார்த்தாயே ஏ கண்ணே, நீ படு, உழந்து உழந்து உள்நீர் அருக, உனக்கு அப்படி கண்ணெல்லாம் பூரா வற்றி போகட்டும், கண்ணீர் வற்றி போகட்டும். திட்டுறா பாருங்க. இது என்னங்க கவித்துவம், என்ன அழகு. 7வது குறள்ல திட்டுறாளா, 8வது குறள்ல கேள்வி கேட்கிறா. எப்படி கேள்வி கேட்கிறா பாருங்க. பேணாது பெற்றார் உலர் மன்னோ, நம்மை விரும்பாதவர்களை யாராவது விரும்புவார்களா? நம்மை அவர் விரும்பவில்லை, அவர் போய் யாராவது திருப்பி விரும்புவார்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ற, அவரு உன்னை நம்மளை விரும்பல, ஆனா நீ அவரை பார்க்க 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 துடிக்கிற. எப்படி, யாரெல்லாம் விரும்புவாங்களா? நம்ம விரும்பாதவர்களை யாராவது விரும்புவார்களா? பேணாது பெற்றார் உலர் மன்னோ, நம்மை கவனிக்காமல் நம்மை விரும்பாமல் போகின்றவர்களை யாராவது விரும்புவார்களா? ஆனா இந்த கண்ணு பாருங்க, இந்த மாதிரி பண்றியே நீ அப்படின்னு திருப்பி கண்ணை பார்த்து கேட்கிறா. 8வது குறள் என்ன சொல்றான்னா, 8வது குறள்ல கேள்வி கேட்கிறாளா, 9வது குறள்ல வியக்கிறா. ஏ கண்ணு, உன்னை பத்தி என்ன நினைக்கிறது நானு, அவர் வரலன்னு தூங்காம தவிக்கிற. சரி வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, வந்துட்ட பிறகு அவரோட கொஞ்சம் குலவி தூங்காமே இருக்கிற, வரலன்னாலும் தூங்கல வந்துட்டாலும் தூங்கல. என்ன கண்ணே இது, உன்னை பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்குது அப்படின்னு வியக்கிறா. வாராக்கால் துஞ்சாக்கண், வராவிட்டாலும் கண்ணே நீ தூங்கவில்லை, வரின் துஞ்சா, நீ வந்துட்டாலும் தூங்க மாட்டேன்ற, ஆயிடை ஆரஞர் உற்றகன், பெரும்பாடு படுகிற, இதுக்கு இடையில நீ படுற பாடு இருக்குது அடடா என்று வியக்கிறார். கடைசி குறள் எப்பவுமே முதல் குறளும் கடைசி குறளும் தான் வள்ளுவர் முதல் குறளை ஒரு திறப்பு காட்டுவார், கடைசி குறள் அப்படி முத்திரையோடு பதிப்பார். என்ன சொல்றார் பாருங்க, நான் எவ்வளவோ விருப்பப்பட்டு இதை மறைக்கிறேன், என்னுடைய காதல் நோயை காதல் துன்பத்தை இந்த ஊராருக்கு தெரியக்கூடாது என்று மறைத்து 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 வைக்கிறேன். இந்த கண்ணு இந்த பறை என்பது செய்தியை அறிவிப்பது, அதாவது ஊராருக்கு செய்தியை அரசர் மூலமாக அறிவிப்பது, அரசாங்கத்துடைய செய்தி அறிவிப்பது பறை. அதான் அந்த காலத்துல தகவல் தொடர்பு சாதனம். சரி, இவ கண்ணு பறை அறிஞ்சு எழுதிக்குதான். எப்படி பறை அறிஞ்சு, கண்ணீர் என்கிற கண்ணீரை கொட்டி கொட்டி பறை அறிந்து என் துன்பத்தை பூரா ஊராருக்கு வெளிப்படுத்தி விட்டது. எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடும். இந்த காதல் இருக்குது சமாச்சாரம், இதுக்கு ஒரு பெரிய சக்தி உண்டுங்க. நீ நினைக்கலாம் யாருக்கும் தெரியாது நம்ம பழகிறோம்னு நினைக்கலாம், ஆனா ஊராருக்கு வெளிப்பட்டு விடும். அது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அது
அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, மறைவரல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைவரை கண்ணாரகத்து. எங்க கண்ணு இருக்குதே ரொம்ப மோசமானதுங்க. அது கண்ணீரை விட்டு விட்டு என் காதலை வெளிப்படுத்திருச்சுங்க அப்படிங்கிறான். மிக அருமை. முற்றோதல் செய்த அன்பு மாணவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம ரம்யா நடராஜன் அவர்கள் மிக அழகாக ஒரு இலக்கிய, ஒரு கவிதை, காதல், நாடகத்தை ஒரு காட்சிப்படுத்தி விட்டார். இந்த 10 குறளுடைய கருத்துக்களை அவர் உரையினாலே காட்சிப்படுத்தி விட்டார். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அம்மா, நீ நீடூழி வாழ்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களை மனதார வஞ்சனை இல்லாமல் வாழ்த்துகிறது அம்மா. வாழ்க நீங்கள். வாய்ப்புக்கு நன்றி நெறியாளர் அவர்களே, நம்முடைய அருமை பொதுச் செயலாளர் அவர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நிகழ்த்துகின்ற இந்த நாளும் ஒரு அதிகார நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் கண்டு கொண்டிருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நன்றி. மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அருமையான ஒரு பின்னோட்டம் சொல்ல முடியாது. அதாவது அறத்துப்பால் பொருட்பால்ல எல்லாம் எல்லா குறள்களையும் பார்த்துக்கிட்டு வரும்போது அது வந்து கொஞ்சம் மூளைக்கு வேலை, கொஞ்சம் மன இறுக்கத்தோட இருந்தோம். இந்த காமத்து பால் வரையும் சுதந்திர பறவைகள் மாதிரி பறக்கிறோம். மகிழ்ச்சி ததும்புது. ரொம்ப இனிமையான அனுபவங்களாக இந்த காமத்து பால் சென்று கொண்டு இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. உலகத்து இன்பத்தையே அள்ளி கொடுக்கிறாரு வள்ளுவர். அள்ளி தருகிறாரு. ஆமா ஆமா. இத மாதிரி உலகத்தில் எந்த கவிஞரும் சொல்லியிருக்க மாட்டாப்ல. மிகவும் நன்றி. அடுத்து பின்னூட்டம் அளிக்க அறச்சொல்லியம்மா வாரீங்களா? இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் ஒரு பெண்ணாக இருந்ததாலோ என்னவோ மிக 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 அழகாக உரைப்பொழிவு கொடுத்தார். ஒவ்வொரு குறளுக்கும் சொல்லும் போது ரொம்ப சிரிச்ச முகத்தோட நல்லா அனுபவிச்சு சொன்னாங்க. அந்த குறளுக்கான அந்த கருத்தை அனுபவிச்சு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொண்டு போன விதமும் நல்லா இருந்துச்சு. அந்த முன்னோட்டம் ரொம்ப நல்லா எடுத்து விட்டு குறளுக்கான பொருளை கூறாமல் ஒரு முன்னோட்டம் கொடுத்து அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது பொருத்தமாகவும் இருந்துச்சு, அருமையாகவும் இருந்துச்சு. அடுத்து அந்த கண்களை தலைவனாக்கி தலைவி சொல்றதா சொன்னீங்க. அதுவும் உண்மைதான். இந்த அதனால உரையாசிரியர்கள் வந்து உரைப்பொழிவாளரை பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அருமை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன் உங்க உரைய. ஒவ்வொன்றையுமே ரொம்ப நல்லா சொன்னீங்க, உற்சாகத்தோட சொன்னீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எடுத்திருக்கிறது காமத்துப்பால். அதுல இவ்வளவு தூரம் சொல்றதுங்கிறது ஒரு பெண் சொல்றது பெரிய விஷயம். எல்லாரையுமே நீங்க வந்து இன்றைய இதுல கவர்ந்திருக்கீங்க உங்க உரைப்பொழிவால். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கண் விருப்பு அழிதல், இதுல வந்து கண்கள் தான், கண்களை மையப்படுத்தி தான் 10 குறளும் சொல்லியிருக்காங்க. பொதுவாவே பெண்களின் கண்களை வந்து மான்விழி, வேல்விழி, கயல்விழி, மலர்விழி, பூவிழி, சித்திர பூவிழி இப்படியெல்லாம் வர்ணிச்சு சொல்லுவாங்க. அந்த கண்கள்ல வந்து அருள் இருக்கும், அன்பு இருக்கும், கருணை இருக்கும், மருட்சி இருக்கும் அப்படின்னு அந்த கண்களை பெருமையாகவும் சொல்லக்கூடிய கண்கள் இந்த காமத்துப்பால்ல எந்த அளவுக்கு அது காதலினால் படும் பாட்டை இந்த 10 பாட்டு சொல்லுது. அப்போ அந்த காதல் எந்த அளவுக்கு உறுதியானதாக இருக்கிறது, ஆழமாக தலைவிகிட்ட இருக்குங்கிறதுக்கு தான் அதை வெளிப்படுத்துறது தான் இந்த 10 குறளும். காதலரை நினைத்த கண்கள் அழுது துன்பப்படுது, கண்ணுல நீர் வருது, வந்த நீர் வற்றி போகுது, தூக்கம் கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு குறள்லயும் ஒவ்வொரு அந்த கண் படும் பாட்டை அழகா சொன்னாங்க. இந்த கண்களுக்கு பாத்தீங்கன்னா கண்களை பத்தி கேட்கவே வேண்டாம், எவ்வளோ பாடல்கள் வந்திருக்கு. காதலை பத்தி, பெண்களோட கண்களை பற்றியும். இந்த 10 குறளுக்கும் எனக்கு ஒரு 2 பாடல் வந்து ரொம்ப பிடித்தமான பாடல், இதுக்கு பொருத்தமாவும் வந்துச்சு. கர்ணன் படத்துல வரக்கூடிய கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றன அங்கேன்னு ஒரு பாட்டு.
அது அழகா இருக்கும். அந்த தேவிகாவோட கண்களுக்கும் அது இந்த குரல்ல வந்த வரிகள் அதுல வரும். நீங்க கேட்டு பாருங்க. அருமையா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாட்டு, நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை. நான் பார்த்திருந்தேன், முன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை. இதோட சாராம்சம் அந்த பாடல்கள்ல வரும். நீங்க கேட்டு பாருங்க. அந்த பாட்டை வந்து இதுல இருக்கிறது அதுல இருக்கும்போது அதை ஒரு நான் 2 தடவை கேட்டேன் இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல கமெண்ட்ஸ் வந்துச்சா, அதுல ஒரு 2 கமெண்ட்ஸ் படிக்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆண்களிலும் இன்னமும் உண்மையான காதலை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் போட்டிருக்காரு, நெஞ்சம் மறப்பதில்லை, உண்மைதான், உன் நினைவும் எனக்கு மறக்கவில்லை, 32 வருடமாக. ச்சே, என்ன மனிதர்ப்பா நீங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். இன்னொருத்தர் போட்டிருக்காரு, உண்மை காதலை நெஞ்சம் என்றும் மறப்பதில்லை, 20 வருடங்களாக உன் நினைவுகளோடு இந்த பாடலுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த அதான் இந்த 10 குறள் வருது பார்த்தீங்களா, அந்த கண்கள் படுற பாடு என்பது உண்மையான அன்பு காதல் மனசுல இருந்தாதான் இந்த கண்கள் இவ்வளவு பாடுபடும், இவ்வளவு தூரம் அது துயர்படும்ன்றதுதான் இந்த குறளோட சாராம்சம். சும்மா அந்த மேம்போக்கான இது அதெல்லாம் கிடையாது. அந்த 2வது குறள்ல சொல்லுவாங்க பாருங்க, அந்த 2வது குறளுக்கான பாடல் தான் கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கேன்ற அந்த பாடல் வரும். நீங்க அதை அதுக்கப்புறம் வேணா கேட்டு பாருங்க, பொருத்தமா இருக்கும். ஆக இன்றைய குறள் 10 குறளும் அருமையான குறள். அவங்க உரைப்பொழிவாளர் சொன்ன மாதிரி ரொம்ப அழகான குறளும் கூட. அவங்க குறளும் அழகு, சொன்னவருடைய குறள் அதுவும் அழகு, அவங்களும் அழகு, சொன்ன விதமும் அழகு, இன்றைய நிகழ்ச்சியும் அழகு. ஆக மொத்தத்தில் இன்றைய பொழுதும் அழகு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அடுத்து சாத்தூர் கணேசன் மொழிக்கு வரீங்களா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சரிங்க. கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது, அருமையா கேக்குது, சொல்லுங்க. கேக்குது. வாழ்க வளமுடன். இன்று ஒரு அருமையான அதிகாரம், கண் விழிப்பழிதல். இந்த அதிகாரத்தை வந்து முற்றோதல் செய்த மாணவி தயானி மிகவும் சிறப்பாக அருமையாக உச்சரித்து அந்த 10 குறள்களையும் சொன்னார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் இந்த உரை நிகழ்த்திய ரம்யா நடராஜன் அவர்கள் உண்மையிலேயே இந்த அதிகாரத்தை வந்து இவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியுமாங்கிறத வந்து அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கிடணும் போலுக்கு. அந்த அளவுக்கு சொன்னாங்க. அதாவது முன்னுரையாகவே நிறைய விஷயங்களை சொல்லி நம்ம இந்த குறளை வந்து ஒவ்வொருத்தருக்குமே அந்த காதல் உணர்வுகளை வந்து அவரே மற்றவங்களுக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அருமையா சொன்னாங்க. ஆனா ஒவ்வொரு குறளிலுமே அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் அவங்களுக்கு சொல்லி அதை வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த குறள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த உண்மையிலேயே இந்த காமத்துப்பாலை வந்து நம்ம படிக்கிற காலங்கள்ல வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லைதான். அது உண்மைதான். ஒருவேளை சொல்லி கொடுத்திருந்தால் நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போமோ என்னமோ தெரியல இந்த கஷ்டங்கள் எல்லாம். அப்படி பார்க்கும்போது இந்த எப்படி அருமையான ஒரு ஊமைகளோடு இப்படியெல்லாம் இந்த வள்ளுவர் வந்து எழுதியிருக்கிறாருங்கிறத வந்து நான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமான செய்தியா இருக்கு. அதை வந்து ரம்யா நடராஜன் வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே நான் வந்து இதுல வந்து பின்னோட்டம் சொல்றதுக்கு எனக்கு வழியே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க. ஆனா அதே மாதிரி ஒவ்வொரு குறளிலுமே ஒரு நம்ம இதுவரை கேட்காத சொற்களை எல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திருக்காங்க. தண்டா நோய் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் குறள்ல சொல்லியிருக்காங்க. அப்ப தண்டா நோய்ங்கிறது வந்து நம்ம காம நோயின்னு எடுத்துக்கிடலாம். இருந்தா கூட இந்த தண்டு அழுகல் நோய், அதாவது தண்டு அழுகல் நோயைத்தான் வந்து தண்டா நோயின்னு சொல்றோம். அப்ப தண்டு அழுகல் நோய்ங்கும் போது காம நோயை பொறுத்தமில்ல, அந்த கண்கள் பார்த்து காதலிலே துன்புற்று இருக்கக்கூடிய நோய்க்கு வந்து அந்த காம நோய் தான் தண்டாய நோயின்னு சொல்லி ஒரு அந்த சிறப்பான ஒரு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த வரியை பொறுத்த மட்டில். அப்ப அடுத்த ஒவ்வொரு இதுலயுமே நான் இன்னைக்கு கொஞ்சம் புதுசான வார்த்தையை பார்க்க வேண்டிய
ஒரு சூழ்நிலையில இருந்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது பாருங்களேன், கதுமென கதுமென இந்த கதுமெனங்கிறது வந்து இதுவுமே வந்து நம்ம இதுவரை கேட்ட குரல்களில் இந்த வார்த்தை இருந்ததா என்று கூட தெரியலை. ஆனா அந்த கதுமெனங்கிறது வந்து வேகமாக, விரைவாக அவர வந்து வந்துட்டாரு, அவர பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்த கண்ணு வந்து, திருப்பி வந்து அவர பார்க்க முடியலன்னு சொல்லி நீ வருத்தப்படுறதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்குது? அப்படி இல்லையே! அப்ப அது வந்து சிரிப்புக்கு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கதுமென என்ற வார்த்தைய வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதே மாரி கழுலும்ங்கிறது அப்ப வருந்தும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிடலாம். என்ன அதே மாரி பெயலாற்றா நீருழந்த பெயலாற்றா அதாவது பெயலாற்றா வந்து மழைநீர் பெய்யாமல் கிடந்த நீர் நிலம் வற்றிப் போறது மாரி, அவரை பார்த்து அந்த கண்கள் வந்து அவர பார்க்க முடியாத சூழ்நிலையில வந்து என் கண்ணில இருக்கிற தண்ணீயெல்லாம் வற்றி போய்விடும் அப்படின்னு சொல்லி, அந்த துன்பத்த நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இதுக்கு என்ன வந்து அதுல அர்த்தம் இருக்குது? அப்படியெல்லாம் பண்ண முடியாதே! அப்படின்னு சொல்ற மாரி, என் கண்கள் தப்பி பிழைக்க முடியாத தீராத காமநோயை என்னிடத்தில் உண்டாக்கி நிறுத்திவிட்டு, தாமும் அழ முடியாமல் நீர் வறண்டு விட்டன. அப்படின்னு சொல்ற மாரி அந்த 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 புது வார்த்தைய வந்து பெயலாற்றும். பெயலாற்றுங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது பழைய வார்த்தை தான். அதே மாரி உயலாற்றும் அப்படிங்கிறது வந்து இது ஆமா. அ ரம்யா நடராஜன் சொன்னாங்க. உயலாற்றா அந்த துன்பத்த குடுக்கக்கூடிய தன்மைக்கு தான் உயலாற்றா அப்படின்னு வந்து மனசு ஏத்துக்கிடாத, கண்கள் ஒத்துக்கிடாத அப்படிங்கிறத சொன்னாப்ல. நல்ல ஒரு அர்த்தம். அதே மாரி படலாற்றா, அதே படலாற்றா பைதல். படலாற்றா படல்ங்கிறது வந்து நம்ம வந்து பந்தல் போடுறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப படல் அப்படிங்கிறது வந்து என்ன என்னன்னு பார்க்க ஒரு புது வார்த்தையா தான் இருக்குது. அந்த வார்த்தைக்கும் வந்து அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். கடலை விட பெரிதாகும் காதல் துன்பத்தை எனக்கு தந்த கண்கள் தாமும் தூங்காமல். படல் ஆற்றா படல் அப்படிங்கிறது வந்து கண்கள் இத பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிடலாம்ல. அப்படி இல்லாம படபடவென்று அடித்துக்கொண்டு அந்த துன்பத்தை குடுக்கக்கூடிய அந்த துன்பம் வந்து எப்படி இருக்குன்னா, கடலை விட அதிகமாக இருக்கக்கூடிய காமனை குடுத்துருச்சே அந்த கண்ணு அப்படின்னு சொல்லி வருந்துற மாரி அந்த ஒரு வார்த்தைய எடுத்திருக்காங்க. அதே மாரி இந்த ஓவோ அப்படிங்கிறது வந்து நம்ம விழிப்புச் சொல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். என்ன செய்தார் தம் எதிர்ப்பட்டது. அடுத்து ஒரு வார்த்தைய போடுறாரு வள்ளுவர். உழந்துழந்து நீர் அருக அது சரி இந்த பேணாது பெட்டார் உளர்மன்னோ மற்றவர் காணாது அமைவில கண். இந்த இந்த இடத்துல வந்து பேணாது. அவரு வந்து உள்ளத்தில் விரும்பாமல் சொல்லளவில் விரும்பி பழகியோர் ஒருவர் இருக்கின்றார். அவரை காணாமல் கண்கள் அமைதி பெறவில்லை. அது ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த இடத்த பொறுத்தமட்டில மற்றவர் காணாது அப்படிங்கிறது மற்றவர்ங்கிறது எப்படின்னு சொல்லி அவருடைய காதலர் தான் சொல்றத தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஆனா இந்த வாசகம் வந்து இந்த இடத்துல எப்படி கொண்டாந்துருக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா இந்த இந்த இடத்துல. அதே மாரி அடுத்த குறள் ரொம்ப அருமையான குறள். வந்தாலும் தூங்க முடியாது, வராவிட்டாலும் தூங்க முடியாது. அதனால நீ கண்ணு வந்து நீ பேசாம இரு அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. உண்மைதான். 10வது குறள் ஐயா சொன்னது போல ஒரு முத்தாய்ப்பான குறள். அதுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியது பறை போல பறையடித்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய கண்ணே இருக்கும்போது, அடுத்தவர்கள் சொல்லணும்னு வந்து தேவையில்ல. அவங்க வந்து ஆ அறிதல் இவ்வூரில் உள்ளவர்களுக்கு மிகவும் எளிதுதான். அதெல்லாம் அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட கண் தான் என்னுடைய கண்ணு. அது வந்து எல்லோருக்கும் வந்து பறை சாற்றியது போல சாற்றி விடும். இதுல என்ன நம்ம துன்பப்படுறதுக்கு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாரி அருமையான 10 குறளுமே ரொம்ப அருமையான குறளா இருந்தது. ரம்யா நடராஜன் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. ஐயா ரவீந்திர பாரதி ஐயா, அவரு வந்து உண்மையிலேயே அனுபவிச்சு சொல்ற மாரி அந்த 10 குறளையும் வந்து விளக்கம் சொன்னாங்க. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. அடுத்து செங்கை ஆக்கி பின்னூட்டம் அளிக்கிறீங்களா? வரேன். ஆ, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நிகழ்த்துகின்ற 4 அதிகாரம் என்ற நிகழ்வு முதற்கண் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் வியக்கின்ற, உலகம் வரவேற்கின்ற 4 அதிகாரத்தை தலைமையேற்று நடத்துகின்ற ஐயா மருத்துவர் அறம் அவர்களுக்கும் மற்ற அனைத்து தோழர்களுக்கும்
நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு கண் விதுப்பழிதல் என்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் முற்றோதல் செய்த குழந்தை தயானி அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, உரைப்பொழிவாளர் கவிஞர் ரம்யா நடராஜன், செங்கல்பட்டு மாவட்டம் என்றதும் எனக்கு ஒரு இயல்பான ஒரு பாசம் வந்து விட்டது. அவருடைய உரைப்பொழிவை நான் யோசிக்கின்ற பொழுது, அடடா என்ன அற்புதமான ஒரு உரைப்பொழிவு, எந்த யாரும் இடையில் ஒரு ஐயம் கேட்க முடியாத அளவுக்கு அண்ணன் ரவீந்திர பாரதி சொன்ன மாதிரி எந்த விதமான நெருடலும் இல்லாமல் அந்த வார்த்தைகளை பயன்படுத்திய விதம் மிகச்சிறப்பு. அது உங்களுடைய ஒரு இலக்கிய ஆளுமையை சரியாக வெளிப்படுத்துகிறது. அற்புதமாக சொன்ன அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பின்னூட்டம் அளித்த அண்ணன் ரவீந்திர பாரதி அவர்களை இந்த வழுக்கை தலையிலிருந்து அவர் ஒருவேளை சுருள் முடிந்திருக்குமோ நினைக்கின்றேன். அந்த அழகாக அந்த நாளை நினைத்து பார்க்கிறேன். அவருக்கு இளமை திரும்புகிறது. மிக சிறப்பாக அதை வெளிப்படுத்தியது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தவிர்க்க முடியாது அந்த உணர்வு என்பது, யாருக்கும் தவிர்க்க, எத்தனை வயசானாலும் தவிர்க்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட அந்த பின்னூட்டத்தை ரொம்ப சிறப்பாக அண்ணன் ஒரு என்ன சொல்றாங்க, மூளை முடுக்கெல்லாம் சென்று அதை வெளிப்படுத்திய விதம் மிக சிறப்பு. அதற்கு அடுத்து நம்முடைய சாத்தூர் சிங்கம் என்று சொல்லப்படுகின்ற தோழர் அவர்கள் மிக சிறப்பு. அவருடைய அணுகுமுறை என்பது மிக அருமையாக இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதல் குறளிலேயே அந்த கண்ணு, நான் எது திருக்குறள் சொல்ல விரும்பின காலம் கருதி, இந்த குறள், இந்த அதிகாரம், கண் விதுப்பழிதல் அதிகாரம் யாருக்கானது என்றால், ஒரே உடலில் இருக்கின்ற தலைவிக்கும் அவளுடைய கண்ணுக்குமானது. கண்ணு தூரம் இல்லை, எங்கேயோ இல்லை, அவளான் தான் இருக்கிற அந்த கண்ணு. அவ வேற, கண்ணு வேற இல்லை. ஆனால் இருந்தாலும் அவளுக்கும் கண்ணுக்கும் நடக்கின்ற இந்த உரையாடல், ஏனால் கண்ணு என்பதுதான் காதலுக்கு கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் என்ற வார்த்தையில கண்ணுக்குத்தான் முதலிடம் இருக்கிறது. அந்த கண் செய்கின்ற வேலைதான் காதலுக்கு அடிப்படையாக இருக்கிறது. கண்ணே, நீதான் அவரை காட்டின, நீயே காட்டிட்டு, நீயே அழற. எவ்வளவு ஒரு யதார்த்தமான உண்மையான ஒரு உளவியல். அந்த கண்ணு இல்லைன்னு சொன்னா யாரும் காதலிக்க மாட்டாங்களா? யாரும் காதல் தெரியாதா? காதல் நிறைவடையாதா என்ற கேள்விகளுக்கெல்லாம் கண்ணுதான் அனைத்துக்கும் காரணம் என்ற ஒரு விஷயத்தை வள்ளுவன் சாதாரண ஆளில 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காதலை இப்படியெல்லாம் ருசிச்சு சொல்லிற அந்த வள்ளுவனை நினைக்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த காதல் நுணுக்கம் ஒரு சாதாரண ஒரு கண்ணு நீ தானே பாக்குற. அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் காதலே, கண்ணே நீ எனக்கு அவரை காட்டி துன்பத்தை கொடுக்குற, அதனால நீ அழற, அழுது தொலை, நான் பார்க்கணும் அத்தை, நீ அழுது ஓ என்ற குரலில் நீ அழணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு பழிவாங்கல் மாதிரி. நான் இந்த அளவுக்கு ஆளானதுக்கு காரணமே நீ தானே, சரி அழுது தொலை, நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பழிவாங்கல் சொல்கின்ற போது சரி. அதற்கு அடுத்து இந்த ஒரு அற்புதமான ஒரு குரல் என்பது வாராக்கால் துஞ்சு. ஆஹா, என்ன அற்புதம் சார்! சே, எல்லா வாழ்க்கையில நடக்குது, யாராலும் சரி சார், இது நிகழ்ந்தே இருக்க வேண்டும் அத்தனை பேருக்கும். இது எனக்குத்தான் உனக்குத்தான் என்றும் இல்லை, இங்க இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இது நிகழ்ந்திருக்கும். கண்ணே, அவர் வரவில்லை என்றால் நீ உறங்க மறுக்கிறாய், வந்தாலும் உறங்க மறுக்கின்றாய். நான் என்னதான் பண்றது? உன்னாலத்தானே இவ்வளவு கொடுமை எனக்கு. சரி போ, வேற வழி இல்லை, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சபிக்கின்றது. இந்த கண் விதுப்பு அழிதல் என்பது ஒரு கண்ணுக்கும் தலைவிக்கும் இருக்கின்ற அந்த உரையாடல். அவள் படுகின்ற அந்த சிரமங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுதல். இதற்கு காரணம் யாரு? யாரும் இல்லை, அந்த ஒரு அங்குலம் கண்ணுதான். உலகளாவிய சிரமப்படுறதுக்கு அடிப்படை காரணம் இந்த ஒரு அங்குலம் கண்ணு. இது இல்லைன்னு சொன்னா இந்த சிரமமே இருக்காது. நீதானே இவ்வளவு துன்பத்தும் காரணமா இருக்கிற. அது மட்டும் இல்லாத, இவ்வளவு துன்பம் வந்தாலும் நீ அழற, நீயே சிரிக்கிற, நீயே எல்லாம் செய்யற, இது என்ன விந்தை? இது உன்னால் தானே எல்லாமே நிகழ்கிற என்பதை வள்ளுவன் மிக சிறப்பாக ரொம்ப அருமையாக கடைசியில ஒரு சொல் சொல்ல பாருங்க. அடாடாடாடா, எப்பா நீ என்னதான் மூடி 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 மறைத்தாலும் காதலை மறைக்க முடியாது. இது அற்புதமான விஷயம்.
அது எது காட்டிவிடும் என்றால் ஓலம் காட்டாது, சத்தம் காட்டாது, அழுகை காட்டாது, கண்ணீர் காட்டிவிடும். இதுதான் அருமையான ஒரு என்னுடைய எவ்வளவுதான உலகத்துக்காக என்னுடைய காதலை நான் மறைத்துக் கொண்டாலும் கண்ணே நீ சிந்துகின்ற கண்ணீரில் காட்டி விடுகிறாயே. எப்படி காட்டாதோ பறை மாதிரி. பறை என்பது ஒருவனுக்கு காட்டுவதில்லை, உலகத்துக்கே காட்டுவது, ஊருக்கே காட்டுவது. என் அழுகை என்பது எனக்கு மட்டுமல்ல, உனக்கு மட்டுமல்ல, எதிரில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, ஊருக்கே காட்டுகின்றது. ஓசையை கொடுக்கின்ற உன்னுடைய கண்ணீர், கண்ணீருக்கு ஓசையை கொடுத்து அந்த இசையை கொடுத்தவன் வள்ளுவன். கண்ணீருக்கு கூட ஓசை உண்டா? அமைதியாகத்தானே வரும். ஆனால் பறை என்று ஏன் சொன்னான் வள்ளுவன்? ஆக அந்த கண்ணீருக்கு ஓசை உண்டு, கண்ணீருக்கு வலிமை உண்டு, கண்ணீருக்கு அந்த வீச்சு உண்டு என்பதை அழகாக வள்ளுவன் சொன்னதாக இங்கே தோழர் நம்முடைய ரம்யா அவர்கள் ரொம்ப சிறப்பாக, நம்முடைய அன்பு சகோதரி அறச்செல்வி சொன்னது போல எல்லாவற்றிலும் அழகு. எனக்கு ரொம்ப அழகு. என்னன்னா அந்த அளவுக்கு படித்து ஒரு பெரிய ஆளுமை எல்லாவற்றிலும் துறை போக்கி வந்து இந்த குரலை அணுகிருக்கிறீர்கள். சிறப்பாக சொன்னீர்கள். இந்த கண்ணுக்கும் காதலிக்கும் தலைவனுக்கும் தலைவிக்கும் கண்ணுக்கும் நிகழ்கின்ற இந்த உரையாடலை உலகம் இருக்கின்ற அத்துணை காதலர்களுக்கும் இதை நீங்கள் காணிக்கையாக்கியிருக்கிறீர்கள். மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்து நிறைவு பின்னூட்டம் வழங்க வருமாறு இல்ல, நான் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டேன். அப்படியே கவனிக்கல. சரி, சொல்லுங்க பேசலாமா? சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றுவதல் செய்த மாணவி தயானி மிக அருமையாக 10 குரல்களையும் தொகுத்து அழகாக முற்றுவதல் பண்ணினார். வாழ்த்துக்கள். உரைப்பொழிவு நிகழ்த்திய ரம்யா நடராஜன் வந்து உண்மையிலேயே வணக்கம். வணக்கம். வேணால் பொதுச் செயலாளர் பேசலாமா? பேசுங்க. வணக்கம். உரைப்பொழிவு நிகழ்த்திய ரம்யா நடராஜன் மிக மிக அவருடைய பெயருக்கு பொருத்தமாக ரம்யமாக அந்த உரை சென்றது. அதுவும் இந்த காமத்துப்பாலை இவ்வளவு ரம்யமாக சொல்வது, அதுவும் ஒரு மகளிர் சொல்வது வந்து மிக சிறப்பாக அமைந்தது. நம்ம வந்து 33% இட ஒதுக்கீடு வாங்குறோமோ இல்லையோ, அது எவ்வளவு எந்த மாதமாகுமோ எந்த வருடமாகுமோ அது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் சுட்டிக்காட்ட விரும்புவது, இந்த அரங்கில் நாம் திருக்குறளை கொண்டாடும் போற்றும் இந்த அரங்குல இந்த மாதத்துல மகளிர் தினம் மாதம், பெண்மையை போற்றுவோம் மாதம், இந்த மாதத்துல நாம் இந்த இன்பத்துப்பாலை எடுக்கும்போது நான் கண்டவரை பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதை பாருங்க நீங்க. அதாவது ஆண்களை விட பெண்கள் கையை உயர்த்தி அவர்களுடைய எங்கள் என்ன நினைச்சுங்க, நாங்க போகாத தளமே கிடையாது என்பதாக எனக்கு தெரிஞ்சு இந்த இன்பத்துப்பாலில் இதுவரைக்கும் உரைப்பொழிவு செய்தது கிட்டத்தட்ட 50% மேல பெண்கள். நீங்க அதை குறிச்சுக்கிடுங்க. மற்றொரு எனக்கு ஒரு பெருமையான ஒரு நிகழ்வு, என்னுடைய செங்கை கிருஷ்ணன் புலவரை, நாடகவியலாளர், கவிஞர், உரையாளர், ஆசிரியர் செங்கை கிருஷ்ணன் சொன்னது போல நானும் செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் எங்களுக்கு அந்த கலையளிக்கப்படும் என்ற பொறுப்பு எங்களுக்கு உள்ளது. அது எங்களுடைய செங்கல்பட்டு இருந்து ஒரு அருமையான ஒரு குரல், அதுவும் இந்த அரங்கில் ஏற்கனவே சேர்ந்த இந்த மாலையில் இன்னொரு மாணிக்க பரலாக சேர்ந்தது என்பதை நினைக்கும் போது மிகவும் அருமையாக உள்ளது. அந்த அம்மா ரம்யாவே சொன்னாங்க, அதாவது அப்படியெல்லாம் எங்களை நினைக்காதீங்க, பெண்கள், நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் கூட சொன்னாரு, பெண்கள் வெள்ளினம் இல்ல, வல்லினம் தான் போலுக்குன்னு. இல்ல, நாங்க வெள்ளினமாக இருந்தாலுமே எங்களுடைய சிறகுகள் வல்லினமாக உள்ளது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அருமையா சொன்னாங்க. அதாவது இது வரைக்கும் இருந்துங்க, நீங்க பாத்தீங்கன்னா நான் பணிபுரியக்கூடிய அந்த புதுக்கோட்டை, காரைக்குடி, இந்த பட்டுக்கோட்டை அந்த ஏரியால அந்த திருமணத்துக்கு வந்து அழைப்புகள் கொடுப்பாங்க. இப்போ மற்ற இடங்கள்லயும் அப்படித்தான் அழைப்புகள் கொடுக்கும் போது இவங்களே தயங்குவாங்க. என் மாப்பிள்ளை பேரை போடுங்க, என் கணவர் பேரை போடுங்க, இல்ல எங்க அப்பா பேரை போடுங்க, இல்ல கணவர் பேரை போடுங்க, 2 இல்லாட்டி என் மகன் பேரை போடுங்க, 1 இல்லாட்டி என் மருமகன் பேரை போடுங்கம்பாங்க. இவங்க ஆனா பணம் கொடுத்தது எல்லாமே இவங்க தான் குடும்ப தலைவர். அப்ப இருக்கக்கூடிய நிலைமை இவங்கள்ட்ட தான் பணம் போகும். அந்த மொய் எழுதுவான்னு சொல்லுவாங்களா, அந்த இதுல போடும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. அழைப்புகள் போடும் போதா ஆணுடைய பேரை தான் போட சொல்லுவாங்க.
நீங்க ஆசிரியர்கள் எல்லாம் இருக்காங்க, நல்ல ஆசிரியர் இருக்காரு, நம்மளுடைய செங்கை ஆசிரியர் இருக்காரு, மேனாள் கோச்சில இருக்க எல்லாருமே பார்த்துருக்கலாம். அது ஒரு காலம். வகுப்புல வந்து ஒரு கட்டுரை எழுதணும், இல்ல இந்த தலைப்புல நீங்க கட்டுரை எழுது, இல்ல இந்த தலைப்புல ஒரு கவிதை சொல்லு, இல்லைன்னா யாரெல்லாம் இந்த வகுப்புக்கு யார் தலைவர்ங்கிறத சொல்லுங்க, கையை தூக்குங்கன்னா பெண்கள் கையை தூக்க மாட்டாங்க. அப்போ அவங்களால முடியும், இதுதான் ஆண்ட சக்கர், அவங்களால முடியுமோ முடியாது பார்த்துட்டு கையை தூக்கிடுவான். ஆனா பெண்கள் வந்து ஒருத்தர் பார்ப்பாங்க, நீ பண்றியா நீ பண்றியா நீ பண்றியான்னு கேட்டுட்டு அவங்களுக்குள்ள இருந்து தயங்கி 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 இருந்த அந்த ஒரு காலம் எல்லாம் மாறி, ஈவன் வேலை பார்க்கும் போது கூட அவங்க லேட்டா போச்சுன்னா தைரியமா சொல்லி, நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும், சாப்பாடு எடுத்து வை, இல்லை நான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன் அப்படிமா. ஆனா அதே பெண் பணியில இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்ப நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் கண்ணுகளா, நீங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூங்குறீங்களா, மகள்கிட்ட கெஞ்சுவாங்க, தன்னுடைய மகன்கிட்ட கெஞ்சுவாங்க, கணவன்கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் தாமதமாக பார்த்துக்கிடுங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த காலம் எல்லாம் மாறி வருகிறது. பெண்மையை போற்றக்கூடிய அந்த காலம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப வந்து சுனிதா வில்லியம்ஸ் 8 நாள்ல திரும்பலாம்னு சொன்னவங்க வந்து 8 மாதங்கள் தாக்கு பிடிச்சாங்க. எப்படி வந்தது அந்த பெண்ணுக்கு சொல்லி நினைச்சு பாருங்க. அவங்க கேட்கறது வந்து ஈக்குவாலிட்டி இல்ல, சரிசமமாக கொடுக்கணும், அந்த அது அல்ல, ஈக்விட்டி, எங்களுக்கு உரிய உரிமை. we want not equality but equity. அதை சரிசமமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒத்திசைவான எங்களுக்கு உரிய உரிமையை தர வேண்டும் என்றுதான் அவங்க கேட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்மையை போற்றக்கூடிய இந்த மாதத்தில், மகளிர்த்தனத்தை போற்றக்கூடிய இந்த மாதத்துல மிக அருமையான ஒரு உரையை அவங்க தந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்களுடைய பின்னூட்டத்தை சொன்னோம். பின்னூட்டத்தை பற்றி நான் இன்னும் பேசினா நேரம் ஆகும். அனைவருமே நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் சாத்தூர் கணேசன், நம்ம அரசியல்வி அம்மாலாம் அருமையா சொன்னாங்க. அந்த பின்னூட்டத்துக்கு இந்த உரைப்பொழிவாளர் பின்னூட்டத்துக்கு முன்னோட்டமாக சொன்னாங்கல்ல, ஆரம்பிச்சாங்கல்ல, அதுல உலகத்திற்கு பொதுவான ஒரு தத்துவத்தை, அறம், அந்த தத்துவமே அறம் என்பதனால்தான் அது உலக பொதுமுறையாக காணப்படுகிறது. யார் எதை பத்தி சொல்லுது, இல்ல யாரை பத்தி சொல்லுது சொல்லுங்க? கடவுளை பத்தியா? எந்த கடவுள்? அரசனை பத்தியா? எந்த அரசர்? நாடை பத்தியா? எந்த நாடு? எந்த குறிப்பிட்ட கடவுளை இறைவனை பற்றியும் அல்ல, எந்த குறிப்பிட்ட மன்னனை பற்றியும் அல்ல, எந்த குறிப்பிட்ட நாடை பற்றியும் அவங்க சொல்லல. சரி, யாருக்கு சொல்லப்பட்டது இந்த குறள்? எந்த குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கா, குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கா? சாதி மதங்களை பாரோம் என்று பிடித்தது திருக்குறள் என்று மிக அருமையாக சொன்னாங்க. அறத்தோடு அறம், அறத்தோடு பொருள், அறத்தோடு இன்பம் என்று சொன்னாங்க. அந்த ரம்யா நடராஜன் அவர்கள் கவிஞர் என்பதை அவர்களுடைய உரைப்பொழிவுல மிக அருமையாக நிகழ்த்தி காட்டினார். அருமையா சொன்னார், மெய்யியலும் அழகியலும் பொருந்தும் போதுதான் எழுத்தாளம் பறக்கலாம். கவிஞரும் அப்படித்தான். மிக அருமையாக அவருடைய உரை இருந்தது. வள்ளுவரை தொடாத காதல் பாடல்களே இருக்காது என்கிறத அடிச்சு சொன்னாங்க. அதான் உண்மை தானே. அரசியல் அம்மா சொன்னாங்களா, கர்ணன் படத்துல வரக்கூடிய பாடல், அப்புறம் நெஞ்ச மரத்தில் உள்ள பாடல்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல. அது மாதிரி ரம்யா கிருஷ்ணனுடைய கவிதை, அந்த உரையை பார்த்து கவிதை மொழிகள்ல சொன்னாங்க. எதுக்காக சொல்றேன்னா, அந்த 10 குறள்களும், இந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களும் கடலின் அலை அலையா எப்படி தொடர்ந்து வருது, அதே மாதிரி ஒண்ணுக்குள்ள தொடர்ந்து வருது அப்படிங்கிறத அழகா சொன்னாங்க 10 குறள்களுமே. ஆனா ஆழமாக சொல்கிறது எந்த அந்த ஒரு முரணையும் சொன்னாங்க. போக 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 குரலுடைய ஒவ்வொரு குரல் போக 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 கடலின் ஆழம் நமக்கு புலப்படுகிறது என்பதையும் அழகாக சொன்னாங்க. அந்த கண்கள் எப்படி தோழியாக தலைவியாகவும் சொல்வதை மிக அருமையாக குறிப்பிட்டார்கள். இந்த மாதம் எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கை காஞ்சிபுரம் மாவட்ட கையளிக்கப்படும் என்ற மாத கூட்டம் ஒரு தகவல் தான். பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பள்ளியில நடக்குது. பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் செங்கை கிருஷ்ணன் உட்பட பல கவிஞர்கள் கவிதை பாடுகிறார்கள். அந்த மாத கூட்டத்திற்கு தலைமையேற்று இருக்கக்கூடியவர் கவிஞர் யாஸ்மின். மகளிர் தின சிறப்புரை சொல்லக்கூடிய எழுத்தாளர் ரேவதி ரவிச்சந்திரன். மகளிர் தின சிறப்புரை ராஜன் கிருஷ்ணனுடைய நூற்றாண்டை நாம் இந்த ஆண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆகினால் ராஜன் கிருஷ்ணன் நூற்றாண்டு சிறப்புரையாக முனைவர் லெமோரியா உரைப்பு நடத்துகிறார். வாய்ப்பிருந்தால் அந்த மாத கூட்டம் 29ஆம் தேதி மாலை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பள்ளியில் நடைபெறுகிறது. வாய்ப்புள்ளவர்கள் வரலாம். நன்றி, வணக்கம்.
வாழ்த்துக்கள், மீண்டும் வாழ்த்துக்கள் ரம்யா நடராஜன். மிக்க நன்றி தோழமே. அடுத்து, அதாவது கணியன் பூங்குன்றனார் என்னதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லியிருந்தாலும் மாவட்டத்துக்காரர்னா ஒரு அந்யோன்யம் வந்துடுது, ஒரு அபிமானம் வந்துடுது. அதே மாதிரி அதை விட உள்ளூர்காரங்கன்னா இவ்வளவு ரொம்ப ஒரு பற்றுதல் வந்துடுது. அதை நல்லா சுட்டி காட்டினீங்க. அடுத்து நிறைவு பின்னூட்டம் வழங்க வருமாறு நல்லாசிரியர் பெருந்தகை நாகராஜன் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். மாமன்றத்தை பெருமகிழ்வோடு வணங்குகின்றேன். உண்மையிலேயே மாலை என்பது தென்றல் வீசும் மாலை தான். என்ன அப்படின்னா ரம்யம்னு சொல்றான். அந்த காற்றோட வசீகரத்தை இலக்கியம் ரம்யம் என்றுதான் அழைக்கிறது சகோதரி. அதே மாதிரி மலையினுடைய குளிர்ச்சியை வந்து ஹிமம் என்றுதான் அழைக்கிறது. ஆகையினால ஹிமவான் பெற்ற கோமளமேன்னு கூப்பிடுறதா, இல்ல தென்றல் வழங்கிய ரம்யமேன்னு கூப்பிடுறதா, இல்ல தென்தமிழ் வழங்கிய கிளியே என்று அழைப்பதா, இது ஒரு பக்கம். இவைகள் இப்படி இருந்தாலும் நேர்த்தியாக முற்றோதல், இன்றைக்கு முற்றோதலையும் ரொம்ப ருசிகரமான முற்றோதலாக இருந்தது. அம்மா ருசிகரமான முற்றோதலாக இருந்தது. அதே நேரத்துல இன்றைக்கு கூடுதல் தகவல், உண்மையிலேயே அம்மாவனுடைய அறுவை சிகிச்சை முடிஞ்சிட்டு அப்பாடன் நிமிர்ந்து உட்காரும் பொழுது கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் வந்து வாழ்த்துவது போல இளவல் வந்திருந்தார். மகாராஜன் ரெல்லா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தார். அது ரொம்ப எனக்கு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மேல நன்றி. இத்தனை நாளா பிரார்த்தனைகள் செய்றீங்க, இத்தனை நாளா அம்மா நல்லா ஆயிடுவாங்கன்னு சொல்றீங்க. இன்றைக்கு வெற்றிகரமாக 100 விழுக்காடு சிறப்பாக புது இதயமாக தாய் கிளம்பி இருக்கிற நேரத்துல சகோதரனுடைய உரை ஒரு புது வீச்சாக இருந்தது. அதை டிஎஸ்என் தோழருடைய வார்த்தையில சொன்னா, செங்கை மண் வந்து இந்த முறை நிறையவே பங்களிப்பு செய்திருக்கு அந்த பெண்கள்ல. அதை ஈக்குவிட்டி, த ஷேர் கோஸ் டு த ஈக்விட்டி மோர் தேன் ஈக்குவாலிட்டின்னு டிஎஸ்என் சொன்ன பொழுது ஒரு இரும்பூதி எய்துகிறது உள்ளம். whereas equality may be defeated sometimes by caste, color, creed. அதை ஆக்கி ஐயா சொல்லும்போது முந்தா நாள் பேசும்போது சொன்னாங்க, என்ன மாதிரியான வேறுபாடுகள் பேதங்கள் இருந்தாலும் நாம மண்ணை நோக்கி பழகும் பொழுது நாம ஒன்றாக சங்கமிக்கிறோம்னு சொன்னார் போன்ல. ஆகையினால வந்து மறுபடி உங்க மண்ணிலேயே வந்து வாழ்த்துகிறேன் சகோதரி. நான் சென்னையில் இப்போ ஒரு வாரமா இருக்கேன். உண்மையிலேயே பாராட்டுக்கள். உரையில அரசியல் சகோதரி ஒப்பிட்ட மாதிரி கவியரசு என்ன மாதிரிலாம் திரையில புழங்கியிருக்கிறார். அது ரொம்ப அழகா ரவீந்திர பாரதி ஐயா முகமனுக்காக இல்லை, வெளிப்படையா சொன்னாங்க. வந்து சொற்களை வந்து தேர்ந்தெடுத்து நீங்க பேசுகிற முறை வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய உரையிலிருந்து ஒரு செய்தி எனக்கு, அறம் என்பதோ பொருள் என்பதோ அவைகள் கால சூழ்நிலை, ஆனால் இந்த காமத்து பால் தான் வந்து காலத்தை தாண்டி உளவியல் மற்றும் உளச்சூழ்நிலை. நீங்க அதை ரொம்ப அழகா பகுத்து சொன்னீங்க. உங்களுடைய உரையில தொகை, வகை, விரி, பகுத்தல், தொகுத்தல் எல்லாமே இருந்தது. வகுத்தல் இப்படிதான் பேசணும், உரை இப்படிதான் கொண்டு போகணுன்ற திட்டமிடுதல் வெற்றி, உங்களுடைய திட்டமிட்ட வெற்றி பாராட்டுக்குரியது. வாழ்த்துகின்றேன். எப்பவுமே பல்லவபுரம் தான், பல்லாவரம் இல்லை. பல்லவர்கள் இருந்தாலே தொண்டை நாடு தான். அது அந்த தொண்டை நாட்டில் சிறப்பு ரம்யாவுடைய தொண்டை தான் பாராட்ட வேண்டும். தொண்டை பாராட்டுவதா இல்லை உங்க தொண்டையை பாராட்டுவதா, எது எப்படி இருந்தாலும் கண்டோமெண்ட்ல சந்திப்போம் நாளைக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. டிஎஸ்என்டைய அழைப்பு வந்து இனிய செய்தி, பால் வார்த்தது சந்திப்போம், எல்லோரையும் சந்திப்போம். அதே மாதிரி இன்றைக்கு மைண்டா இருக்கேன், முழுக்கும் கருத்துக்களை வாங்க முடிஞ்சது. அதுக்கு தான் போரடித்து வாழ்கின்ற களப்போர் வேற, போர் வாழ்கின்ற களம் வேறு. ஆனால் நீங்க ரெண்டையுமே கொண்டாந்தீங்க. சொல் வீச்சு இருந்தது, பதறுகளை போக்குகிற காற்று வீச்சு இருந்தது. பாராட்டுகள், வாழ்த்துகள் சகோதரி, வணங்குகின்றேன். மிக்க நன்றி நல்லாசிரியர் பெருந்தகையே. அம்மாவுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை நல்லபடியா நடந்திருக்குன்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொன்னீங்க. இதை நம்பித்தான் இருந்தோம், இந்த செய்தி வரும் என்று நம்பியே இருந்தோம்.
மிக்க மகிழ்ச்சி. அடுத்து உரைப்பொழிவாளர் கவிஞர் ரம்யா நடராஜன் ஏதாவது நினைவா சொல்லணும்னு விரும்புறீங்களா? சொல்லுங்க. இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி ஐயா. இந்த கலை இலக்கிய பெருமன்றம் மூலமா தான் முதல்ல அழகிரிசாமி ஐயாவுடைய கதைகள் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டின ஒரு நிகழ்வு, முதல் நிகழ்வு அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் கீரா தாத்தாவனுடைய கதைகள் அது நிறைய படிக்க தூண்டிச்சு. இப்போ திருக்குறள் அப்படின்னும் போது குறள் படிச்சிருக்கோம், இருந்தாலும் இந்த இன்பத்து பால்ல இருந்து நம்ம எடுப்போம். ஏன்னா அது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அறம் பொருள் படிச்சிருக்கோம். இந்த இன்பத்து பால்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சும்மா 118 சும்மா எடுத்தேன். ஆனா இது இவ்வளோ பெரிய அழகான ஒரு அதிகாரமா இருக்கும்னு நானே எதிர்பார்க்கல அது படிக்க ஆரம்பிக்கும் போது. இது இந்த களம் என்னுடைய வாசிப்பை மேம்படுத்திருக்கு. அதுக்காக மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி அம்மா. அடுத்து நிறைவுரை வழங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மிக அருமையா இந்த பொழுது போனது. தயானி மிக அருமையா சொன்னாங்க. நம்ம ரம்யா நடராஜன் மிக ரசிச்சு ஒவ்வொரு குரலையும் அதனுடைய முழு வீச்சையும் முதல்ல ஒரு முன்னோட்டமும் மிக அருமையா சொன்னாங்க. அதுல நம்ம அறம் பொருள் இன்பம்னாலும் அன்புதான் முதல், அதுக்கப்புறம் தான் அறம் அப்படின்னு சொல்லி அதை பில்ட் பண்ணி போனது. வீடு ஏன் சொல்லல அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்ப அருமை. ஒவ்வொரு குரலையும் மிக அருமையா சொன்னாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு கண்ணை பத்தி ஒரு காதல்ல துயரத்துல ஒரு கண்ணை இவ்வளவு தூரம் 10 குரல்கள்ல விளக்க முடியுமான்றது. நம்ம பல பாடல்கள்லாம் பார்த்திருக்கோம். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, உறவுகள் காரணம் பெண்களடான்னு ஒரு பாட்டு கூட வரும். அது ரொம்ப அருமையான பாட்டு. உள்ளத்தின் கதவுகள் கண்களடான்னு போகும். அதே போல பாரதியும் சில சமயங்கள்ல துயர் போயின துன்பங்கள் நினைக்க பொன்னென கண்ட பொழுதினிலே என்பான். அந்த நிலவூறி ததும்பும் விழிகள்ன்பான் கண்ணம்மாவை சொல்லும் போது. நிலவு ஒரு கண்ணுக்குள்ள ஊறி தழும்புறதான் அவனுடைய விழிகள் சொல்லும். அப்படி கண்ணை பத்தி சொன்னாலும் கண் அடையக்கூடிய துன்பங்கள் இது காதல்ல என்னென்ன பண்ணுச்சு அது மிக அருமை. ஒவ்வொரு குரலையும் அவர் வள்ளுவர் சொன்னது, அதையும் ரம்யா நடராஜன் ரொம்ப ரசிச்சு அவங்களுடைய உடல் மொழி, அந்த சிரித்த முகத்தோடு அந்த எல்லாமே மிக அருமையா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப ரசனைக்குரியதாக இருந்தது. அம்மா பேசுறது, இந்த ரவீந்திர பாரதி தோழர் சொன்னது, அறச்செல்வி அம்மா சொன்னது, எல்லாம் அவங்களுடைய பாடல்கள் சொன்னாங்களே அது எல்லாமே மிக அருமை. நம்ம செங்கை ஐயாவும் இன்னைக்கு உணர்வுபூர்வமா பேசினாங்க. அனைவருக்கும் நன்றி. நாகராஜன் ஐயா சொன்ன தாய் தந்தை என்னுடைய நலம் விரைவில் நலமடைய வேண்டும், அது நம்முடைய விருப்பம். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளைய நிகழ்ச்சி நாளைக்கு அறிவிக்கப்படும். வழக்கம் போல நான் 1-2 வார்த்தைகள் மட்டும். அதாவது கண் வழியாத்தான் காதல் உருவாகிறது. அந்த காதலன் கண் வழியாத்தான் அந்த காதலியினுடைய மனதில போய் உட்கார்றான். அதுக்கு பிறகு காதல் திருமணம் ஆகிறது. திருமணமான பிறகு கணவன் பிரிஞ்சு போனதுனால மனைவி வருத்தப்பட்டு இந்த பாடல்கள் வருகிறது கற்பியல்ல. இதுல இந்த கண்களை பற்றி முதல்ல ஒண்ணு சொல்லுதாப்புல. கண்ணே ஏன் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறியே, கண்ணீர் வடிச்சு இப்ப வத்தி போயிட்டே அப்படின்னு வருத்தப்படுறது மாதிரி சொல்லிட்டு, பிறகு நீதான் இதுக்கு காரணம் கண்ணு, நீ நல்லா துன்பப்படு அப்படின்னு சொல்லுதாப்புல. முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. இந்த தலைவினுடைய கண்ணும் குடும்ப தலைவினுடைய கண்ணும் மனதும் பேசி உரையாடல் நிகழ்த்துவதுதான் இந்த அதிகாரம். ஆக நீ நன்றாக துன்பப்படு அப்படின்னு முதல்ல ஒரு மாதிரி சொல்றா, ரெண்டாவது ஒரு மாதிரி சொல்றா. இந்த மாதிரி முரண்பட பேசுவதுதான் புலம்பல் என்பதாகும். முரண்பட பேசுவது, முதல்ல ஒரு மாதிரி பேசிச்சு ரெண்டாவது ஒரு மாதிரி பேசுவது முரண்பட புலம்பல், முரண்பட இருக்கும். இது அதே புலம்பல்னு சொல்லுவோம். இதுல ஒரே ஒரு குறளை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரஞ்சர் உத்தன கண். அதாவது இத ஒரு வேறு வித்தியாசமா கவிஞர் வைரமுத்து திரைப்பட பாடல் எழுதியிருப்பாரு.
அதிகாலை உன் ஓலை வந்ததுன்னு வரும் ஒரு பாட்டு. அந்த பாட்டுல உன்னை இது அதாவது இதில் இந்த திருக்குறள் வந்து வராவிட்டாலும் தூங்காது, அது வந்தாலும் தூங்குவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இது அவர் வந்து அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது அப்படிங்கிற பாட்டுல வரும். உன்னை வந்து பாராமல் தூக்கம் இல்லையே, உன்னை வந்து பாராமல் தூக்கம் இல்லையே, உன்னை வந்து பார்த்தாலும் தொல்லையே, தூக்கம் தொல்லையே. ரொம்ப அருமையான வரிகள். இதெல்லாம் இந்த காமத்துப்பால, திருவள்ளுவரின் காமத்துப்பால படிச்சுட்டு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி கற்பனை எல்லாம் வருதுன்னு நல்லா தெரிகிறது. இந்த கவிஞர்களுக்கு இந்த காமத்துப்பால் மிக முக்கியமான பகுதியாக விளங்குகிறது என்பதை நாம் இன்றைய அதிகாரத்தின் மூலமாகவும் அறிந்து கொண்டோம். மிக்க மன நிறைவோடு மகிழ்ச்சியை பெற்றுள்ளோம். இதே மாதிரி நாளைக்கு அடுத்த அதிகாரத்தை நாளை இரவு 8 மணிக்கு இணையவழி நிகழ்வின் மூலமாக அனைவரும் இணைந்து வெற்றி பெற செய்வோம் என்று கூறி என்னுடைய உரையையும் நிறைவு செய்து கொள்கிறேன். அன்பும்